पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தாத் அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 5வது சாப்டர் கர்ம சந்நியாச யோகம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த கர்ம சந்நியாச யோகத்துல 14, 15, 16 இந்த 3 ஸ்லோகங்கள் ஒரு பேக்கேஜ்னு சொல்லியிருக்கேன். இந்த 3 ஸ்லோகங்கள்ல பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் என்ன பண்ணார், கிருஷ்ண பரமாத்மா 14ல சொல்லியிருக்கார், ந கர்த்திருவம் ந கர்மாணி லோகஸ்ய சிருஜதி பிரபு ந கர்ம பல சயோகம் ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. முக்கியமான ஸ்லோகம். நான் ஈஸ்வரன் பார்த்தீங்கன்னா என்னவா, இந்த பரமாத்மாவா இருந்து பேசுறேன். எப்பவுமே 2 ஆங்கிள் இருக்கணும். ஈஸ்வரனா இருந்து பேசுறாரா, இல்ல பார்த்தீங்கன்னா சுத்த பிரம்ம தத்துவத்துல இருந்து பேசுறாரா. பகவானுக்கு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரஸ்ய துவே ரூபே. உபனிஷதங்கள் சொல்லுது, இறைவனுக்கு ஈஸ்வரனுக்கு எத்தனை ரூபம்? 2 ரூபம் இருக்கு. சோபாதிக்கம் நிருபாதிக்கம் ச. பகவானுக்கு பார்த்தீங்கன்னா உபாதியோடு சேர்ந்த ரூபம். எது உபாதி அப்படின்னா மாயான் உபாதியோட சேரும் போது அந்த பிரம்மத்துக்கு பார்த்தீங்கன்னா மாயையோட சேரும் போது என்ன வந்துருது, நாமம் ரூபம் குணங்கள் வந்துடும். அப்ப நம்ம இப்ப ஈஸ்வரனை ஆராதனை பண்றதெல்லாம் சுத்த பிரம்மத்துக்கு மேல மாயையினால நாமரூப குணங்களை ஏற்றி வச்சு ஈஸ்வரன் அப்படின்னு நம்ம என்ன பண்றோம், சிலாலையும் விக்கிரகங்கள்லயும் நிறைய ஆராதனை பண்றோம். அது மாதிரி மாயையோடு சேர்ந்து இருக்கிற ஈஸ்வரன் நமக்கு என்ன பண்றார், அனுக்கிரகம் பண்றார், நிக்கிரகம் பண்றார், சிருஷ்டி பண்றார், ஸ்திதி பண்றார், லயம் பண்றார் அப்படின்னு அந்த மாயையோட சேரும் போது பஞ்சகிருத்தியம்னு சொல்லுவோம். பஞ்சகிருத்தியம் அப்படின்னா 5 விதமான கருமங்களை அந்த சகுண ஈஸ்வரன் பண்றார். சிருஷ்டி பண்றார் அவர் தான், ஸ்திதி கர்த்தாவும் அவர் தான், லயம் பண்றவரும் சம்ஹார காலத்துல லயம் பண்றவரும் அவர் தான், அதுக்கப்புறம் பக்தர்களுக்கு அனுகிரகம் பண்றதும் அவர் தான், அதே மாதிரி கெட்டவங்களை நிகிரகம் பண்றதும் அவர் தான். அதெல்லாம் எப்போ அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயையோட சேர்ந்து இருக்கும் போது ஒரு கேரக்டர் ஆயிடுது. மாயை என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா மாயா உண்மை இல்லை, இல்யூஷன். அப்ப அவரோட ஈஸ்வர கேரக்டரே பாத்தீங்க அப்படின்னா ஒரு மாயிக்கம், ஒரு மாயினால உண்டானது, அது வாஸ்தவம் இல்லை. கைத்துக்கு மேல தெரிகிற பாம்பு எப்படி உண்மை இல்லையோ, இருட்டுனால மறைக்கப்பட்டதா இருக்கோ, அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவத்துக்கு மேல மாயா மறைச்சு ஈஸ்வரன் அப்படின்னு ஒரு கேரக்டர் உண்டாகுது. அதே மாதிரிதான் நம்மளை பாத்தீங்கன்னா நான் அப்படின்னு சுத்தமா என்ன அறியாம நான் என்ன பண்ணிட்டேன், இந்த மாயை அவித்யினால, மாயாவோட சின்ன கேரக்டர் அவித்யா, அவித்யினால நான் என்ன பண்ணிட்டேன், நான் தேகம், நான் சம்சாரி, நான் அப்பா அம்மா அப்படின்னு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கேரக்டரை நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த தேகத்துல அபிமானம் வந்துருச்சு. இதை பாத்தீங்கன்னா ஆச்சரியம் சொல்றாரு, பிரம்மஸ்வரூபத்துல இருந்து 14வது ஸ்லோகத்தை சொல்றாரு. பிரம்மஸ்வரூபத்துல இருந்து பாத்தீங்கன்னா பிரம்மம் எதையாவது படைச்சுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்கிரீன் எதையும் கிரியேட் பண்ணவே இல்லை. ஸ்கிரீன் அப்ப என்னவா இருக்கு, ஸ்கிரீனுக்கு மேல கல்பித மற்ற காட்சிகள் எல்லாம் யாரு கல்பனா பண்றா, அந்த ப்ரொஜெக்டர்ல இருந்து வரக்கூடிய பிலிம். அப்ப அந்த ஸ்கிரீனும் எதையும் கல்பனா பண்ணல, ஸ்கிரீனுக்குள்ள அந்த பிரகாசம் ஒண்ணு ப்ரொஜெக்டர்ல இருந்து வருது இல்ல, அதுவும் எதையுமே கிரியேட் பண்றது. அப்ப பிரகாசம் பிரகாசமா தான் இருக்கு, ஸ்கிரீன் ஸ்கிரீனா ஒயிட் கலர்ல தான் இருக்கு. அப்ப நடுவுல என்ன மேஜிக் நடந்துச்சு, அந்த ஸ்கிரீன் வழியா எது தெரிஞ்சது அப்படின்னா அந்த பிலிம் ரோல் வழியா அந்த பிரகாசம் போகும்போது காட்சிகள் வெளியுது. அது உண்மையான்னு கேட்டா உண்மை இல்லவே இல்லை. அப்ப நம்ம கேட்கிறோம், ஸ்கிரீனும் இந்த பிரகாசமும் 2ம் சைத்தன்ய அம்சம். இது பாத்தீங்கன்னா எப்படி பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் எதையும் உண்டு பண்றது இல்லையோ, பிரகாசம் எதையும் உண்டு பண்றது இல்லையோ, அதே மாதிரி ஆத்ம தத்துவமானது, பிரம்ம தத்துவமானது என்ன பண்றது இல்ல, எதையுமே கிரியேஷன் பண்றது. ஸ்கிரீனுக்கும் அங்க இருக்கக்கூடிய ஜீவர்களோட கருத்துருத்துக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா, ஸ்கிரீன்ல தெரிய காட்சிகள் இருக்காரு, ஹீரோ, வில்லன், காமெடியன், எத்தனையோ கேரக்டர். அந்த காட்சிகள்ல இருக்கக்கூடிய கருத்துருத்துவம் ஒவ்வொரு சினிமாலையும் அவங்களுக்குன்னு கருத்துருத்துவத்தோட கேரக்டர் எல்லாம் காரியம் பண்ணுது.
அந்த கருத்திருத்துவத்தை அந்த ஸ்கிரீன் படைக்கவே இல்லை. ஸ்கிரீனுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லை. அதே மாதிரி அங்க இருக்கிற ஆக்ஷன் எல்லாம் கருமங்கள், அந்த கருமங்களை எல்லாத்தையும் காட்சிகள் தான். அதை ஸ்கிரீன் படைக்கவே இல்லை, அதை கிரியேஷன் பண்ணவே இல்லை. அதே மாதிரி அங்க சுக துக்கங்களை அனுபவம் பண்றாங்க காட்சிகள்ல, அதையும் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் ஒன்னையும் பண்றது இல்லை. அதே மாதிரி தான் இந்த பிரம்ம தத்துவம் சொல்லக்கூடியது எல்லா ஜீவராசிகளுக்கு ஆதாரமா நான் 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 ஆதாரமா ஸ்கிரீன் மாதிரி இருக்கு. அப்ப அந்த பிரம்ம தத்துவம் பாத்தீங்கன்னா சுத்த பிரம்ம தத்துவம். இங்க யாருக்கும் கர்த்திருத்துவத்தையும் படைக்கவில்லை, கருமங்களையும் படைக்கவில்லை, அதே மாதிரி கரும பலன்களையும் அது சேர்த்து வைக்கிறது இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரபு அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப யாரு சுவாமி பண்றா இதெல்லாம் அப்படின்னா ஸ்வபாவஸ்து பிரவர்த்ததே. அந்த மாயான்னு சொல்றதுக்கு பேர் தான் பிரம்மத்தோட சுபாவம் அப்படின்னு பேர். என் கூடயே வருதுங்க. இந்த நிழல் இருக்கு பாத்தீங்களா, என்னோட ஷேடோ. நான் நடந்தா என் கூடயே வருது, நான் உட்கார்ந்தா என் கூடயே உட்கார்ந்துருக்கு, நான் படுத்தனா என் கூடயே படுத்துக்குது, என் கூடயே இருக்கு என்னோட ஷேடோ. பிறந்ததுல இருந்து என்னோட ஷேடோ எங்க இருக்கு? என் கூடயே தான் இருக்கு. அப்ப அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட ஷேடோ எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அபின்ன சக்தின்னு சொல்லுவோம். எது வரைக்கும் அபின்ன சக்தின்னு சொல்றோம், கூடையே இருக்குன்னு சொல்றோம்னா, எப்ப நான் பாத்தீங்கன்னா அந்த பிரம்மத்தை தரிசனம் பண்றனோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் மாயைக்கு ஒரு இருப்பு இருக்கு, ஒரு எக்ஸிஸ்டன்ஸ் கொடுக்குறோம். நம்ம மாயான்னு ஒண்ணு தனிச்ச ஒரு தத்துவம் இல்லை. நான் இருந்தாதான் என்னோட ஷேடோ இருக்கும். தனிச்சு பாத்தீங்கன்னா மாயான்ற ஒரு ஷேடோ பாத்தீங்கன்னா பிரம்மத்தோட ஷேடோ தனித்தது இல்லை. அப்ப நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? மாயையோடு சேர்ந்து மயங்கி போயிருக்கிறதுனாலதான் ஈஸ்வரன், நான் தேகம், இந்த ஜெகத் சத்தியம் அப்படின்னு நினைச்சு இதை கிரியேட் பண்ண ஈஸ்வரன் ஒருத்தர் இருக்காருன்னு கல்பனா பண்றோம். அப்ப ஜீவ கல்பனையை முன்னிட்டு தான் பாத்தீங்கன்னா அதை முன்னாடி வச்சுக்கிட்டு தான் ஈஸ்வர கல்பனா செய்யப்பட்டிருக்கு. எது வரைக்கும் ஜீவபாவம் இருக்குமோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன் இருக்கார். அன்னைக்கு கேட்டாங்களா, கோயிலுக்கு போகாம வேணாமா, மனசுக்குள்ளாரே நினைச்சுக்கலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாஸ்ட்ல தான் பாத்தீங்கன்னா மனநத்தோட பரிபக்குவமாய் உங்களுக்கு நேர்த்தி பண்ற சாமர்த்தியம் ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு வீரியம் உண்டாகிற வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஈஸ்வரனுக்கு ஒரு அஸ்தித்வம் இருக்கு, ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கும். தெய்வீகேஷா குணமயி மமமாயா துரத்தியா கீதால சொல்றார். நம்ம கொஞ்சம் பாத்தீங்கன்னா ஏமாந்தோம் அப்படின்னா இந்த மாயா மோகினி பெரிய பெரிய ஞானி புருஷர்களையும் கூட பாத்தீங்கன்னா மயக்கி வச்சிருக்கு. அப்ப அதனால பாத்தீங்கன்னா சிரவணம் நல்லா பண்ற வரைக்கும் ஈஸ்வரனை பிடிச்சுக்குங்க, கெட்டியா பிடிச்சுங்க. மனநத்துல கம்பேர் ஸ்டடிஸ் எல்லாம் உட்கார்ந்து புஸ்தகத்துல வச்சு எல்லாம் பண்ணுவீங்க, அப்பவும் ஈஸ்வரனை பிடிச்சுக்கிட்டே தான் இருக்கணும். ஈஸ்வரனை விடவே கூடாது. சகுனம் தான் நிர்குணமா அபின்னமா மாறப்போகுது. அப்ப அந்த சகுன ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா எப்போ உள்ளுக்குள்ளார இந்த தேகம் நான் இல்லை, இந்த புத்தி நான் இல்லை, மனசு நான் இல்லைன்னு உதாசீன பண்ற சாமர்த்தியம் உங்களுக்குள்ளார நேர்த்தி பண்ற சாமர்த்தியம் வருதோ அப்போ நீங்க என்ன பண்ணலாம்? ஈஸ்வரனை கேன்சல் பண்ணல, ஈஸ்வரனுக்கு மேல இருக்கிற அந்த ஈஸ்வர நாம ரூபத்தை தான் கேன்சல் பண்றீங்க. அப்ப என்னுடைய நாம ரூபத்தை நான் நேர்த்தி பண்ற சாமர்த்தியத்தை வச்சுக்கிட்டு ஈஸ்வரனுக்கும் நாம ரூபம் இல்லை அப்படின்னு பக்தி மாறாது. பக்தி என்னாவது அபின்னமா ஆயிடும். நானும் ஈஸ்வரனும் ஒண்ணுதான், ஈஸ்வரன் தான் எனக்குள்ளார நானா இருக்கார் அப்படின்னு அனன்ய பக்தின்னு அதுக்கு பேரு. ஞானிகள்கிட்ட இருக்கிறது அபின்ன பக்தி, அனன்ய பக்தி அப்படின்னு பேர். அப்ப அது மாதிரி பக்தி பரிணமிக்கும் மொழிய ஈஸ்வரனை பாத்தீங்கன்னா கேன்சல் பண்றதே இல்லை. சகுண ஈஸ்வரன் நிர்குணமா ஆகிறார், இவ்வளவுதான் வித்தியாசம். அப்ப அதனால காரண காரியவாதம் தான் முதல் ஸ்டெப். ஈஸ்வரனை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு மெதுவா அனுபூதி நிலையில தான் பாத்தீங்கன்னா இருக்கிறது ஒரே தத்துவம். ஜீவனும் இல்லை, ஈஸ்வரனும் இல்லை, ஒரே பிரம்ம தத்துவம் இருக்கு அப்படின்னு தெரியும். எப்ப தெரியும்? ஸ்கிரீனை எப்போ பாத்தீங்கன்னா ஃபிலிம் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எண்டு கார்டு போட்டோன்னு ஒயிட் கலர் ஸ்கிரீன் தெரியும் போதுதான் தெரியுது அந்த ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா ஜீவர்களும் இல்லை, அந்த இடத்துல ஈஸ்வரனும் இல்லை, அந்த இடத்துல கிரியேஷனும் இல்லை அப்படின்னு. அப்ப ஷட் டவுன் பண்ணதுக்கு பிறகுதான் பிரம்ம தத்துவத்தை நம்ம பாத்தீங்கன்னா நிர்குண பிரம்மத்தை அறிகிறோம். அது வரைக்கும் அந்த சகுணத்தோட அனுகிரகத்துலதான் நிர்குணத்தை அடைய. அப்ப அதனால பாத்தீங்கன்னா இதுல கைட்லைன் சொல்லிக்க யாரு பண்றா இதை எல்லாத்தையும்? அப்ப நான் மாயாதான் பண்ணுது. மாயை தான் பாத்தீங்கன்னா சகலத்தையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாத்தையும் பண்றது. மாயா அம்மா தான் எல்லாத்தையும் பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கணும்.
புரிஞ்சதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்ணார், சுபாவம் தான் மாயை தான் பண்ணுதுன்னு சொன்னதுக்கு பிறகு 15வது ஸ்லோகத்துல சொன்னார், நாதத்தே கஸ்யசித் பாபம் நச்சைவ சுக்ருதம் விபு அஜ்ஞானேன ஆவிருதம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. இந்த 2 ஸ்லோகத்திலையும் 14ல பிரபுன்னு சொல்லுச்சு, அதே நேரத்துல 15ல விபுன்னு சொல்லுது. பிரபு அப்படின்றதுக்கு அர்த்தம் பிரகிருஷ்ட ரூபேன பவதி இது பிரபு. நல்ல முறையில வெறும் எக்ஸிஸ்டன்ஸா மட்டும் இருக்கிறவருக்கு பேரு பிரபுன்னு பேரு. சுத்த பிரம்மத்தை குறிக்கிறது. சுத்த பிரம்மத்தை பார்த்தீங்கன்னா அடுத்த இதுல விபுன்னு சொல்லுது. விபுனா என்ன அர்த்தம் அப்படின்னா வியாபகமா இருக்கக்கூடிய அவர் அப்படின்னு பேர். வியாபிச்சு இருக்கிறவர் அப்படின்னு நமக்கு அதுக்கு பேரு. அப்ப வியாபிச்சு இருக்கிறது எது? அந்த ஸ்கிரீன்ல தெரியல எல்லா காட்சிகளையும் வியாபிச்சு இருக்கிறது அந்த ஸ்கிரீன் தான். காட்சிகளை எல்லாத்தையும் வியாபிச்சிருக்கு, உள்ள வெளியில எல்லாத்திலையும் ஸ்கிரீன் இருக்க மாதிரி இந்த பிரம்ம தத்துவம், சுத்த பிரம்ம தத்துவம் எல்லாத்துக்குள்ளாரையும் இருக்கு, எல்லாத்துக்கும் வெளியிலையும் இருக்கு, எல்லாம் அதுக்கு மேலதான் இருக்கு. அதனால அதுக்கு பேர் விபுன்னு பேரு, சுத்த பிரம்ம தத்துவம். அப்ப அந்த சுத்த பிரம்ம தத்துவம் பாத்தீங்கன்னா எப்படிப்பட்டதுன்னா, யாருடைய பாப்பத்தையும் அது ஸ்வீகாரம் பண்றதும் இல்லை, யாரோட புண்ணியத்தையும் அது ஸ்வீகாரம் பண்றது இல்லை. அப்போ என்ன நடக்குது, நம்ம ஆராதனைகள்லாம் விதவிதமா ஆராதனைகள்லாம் பண்றோமே, கர்ம காண்டத்துல நிறைய சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னா இது எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு எதுவரைக்கும் கல்பித்த புத்தி இருக்கோ, சத்திய புத்தி இருக்கோ, இது கல்பனான்னு தெரியலையோ அது வரைக்கும் லோக விவகாரம் போயிட்டே இருக்கும். அப்ப அதனால பாத்தீங்கன்னா மந்திரங்கள் சொல்லுது, பிருகதாரண்ய மந்திரம் சொல்லுது, புண்ணியேன புண்ணியம் பவதி பாப்பேன பாப்பம் பவதி. எவன் பாத்தீங்கன்னா புண்ணியம் பண்றானோ அவன் புண்ணிய கர்மாவை எடுத்துக்கிறான், பாப்பம் எவன் பண்றானோ அவன் பாப்பத்தை அனுபவிக்கிறான். அது மாதிரி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த மாயாவோட ப்ரோக்ராம்ல ஆரம்பத்துல எழுதும் போதே இப்படிதான் மொத்தத்துக்கு எழுதியாச்சு. இதுல பகவான் என்னவா இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறுமனே இருக்கார். அவர் எதையுமே அதை பத்தி யோசிக்கிறதே இல்லை. அவர் யோக நித்திரையில என்ன பண்றார், சிவபெருமானும் யோக நித்திரையில தான் இருக்கார், சதா பிரம்மஸ்வரூபத்துல இருக்காங்க. அதே நேரத்துல ஸ்ரீமன் நாராயணனும் என்ன பண்றார், அவரும் யோக நித்திரையில தான் இருக்கார், பிரம்மஸ்வரூபத்துல தான் இருக்கார். அப்ப இந்த கேம் எல்லாம் அவங்களோட சம்பந்தமே இல்லாம மேல பாத்தீங்கன்னா ஒரு ட்ரீம் போயிட்டு இருக்கு. சொப்பனத்துல பாத்தீங்கன்னா நம்ம பார்க்கிறவனா இருக்கும், நமக்கும் சொப்பனத்துல நடக்கிற காட்சிகளுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா யோசிச்சு பாருங்க. காலையில எந்திரிச்சு சொல்றேன், இன்னைக்கு வித்தியாசமான சொப்பனம் பார்த்தேன் அப்படின்னு, அதுல நல்லது கெட்டது எல்லாம் வருது. இருந்தாலும் பாத்தீங்கன்னா எனக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கா அப்படின்னா பார்க்கிறவனுக்கு அந்த சொப்பன காட்சிகளோட எந்த சம்பந்தமும் இல்லை. அந்த பார்க்கிறவனே சில சமயம் நம்மளே நம்ம கேரக்டரா உள்ள வருவோம்ல, அதுக்குதான் அவதாரம்னு பேர். நம்மளே நம்ம சொப்பனத்துல வந்தோம் அப்படின்னா அது அவதாரம். அப்ப அதே ஆனா சம்பந்தம் இருக்கா அப்படின்னா சுத்த பிரம்மத்துக்கு அந்த பார்க்கிறவனுக்கு எந்த சம்பந்தமும் இருக்கிறதே இல்லை. ஆனா யார் கேம் பண்றா, நம்மளோட சொப்பனத்தை கிரியேட் பண்றது யாரு, மனோதேவகா. இந்த மனசுதான் அந்த மனசுல இருக்கிற வாசனைகளை வச்சு கிரியேஷன் பண்ணுது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பிரம்ம தத்துவத்துக்கு மேல நம்ம சகல ஜீவர்களுடைய வாசனைகளையும் வச்சுக்கிட்டு இந்த மாயா என்ன பண்ணுது, இந்த சினிமாவை காட்டுது நமக்கு. இது ஒரு பெரிய சினிமா, வாஸ்தவம் இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு அப்ப அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். நம்மளோட ஞானம் பாத்தீங்கன்னா நான் பார்ப்பவன், நான் பாத்தீங்கன்னா எதோடையும் சம்பந்தம் இல்லாதவன், நான் சச்சிதானந்த சுரூபம்னு எனக்கு தெரியாம, நான் தேகம், நான் புண்ணிய பாப்பம் பண்றவன், ஐயோ நான் இதோட பலன்களை அனுபவிக்கிற சம்சாரி அப்படின்னு எல்லாத்துக்கும் சத்தியத்துவம் கொடுத்து மயங்கி போயிருக்காங்க. அதான் சொல்றார், அஜ்ஞானேன ஆவிருத்தம் ஞானம். நம்மளுடைய ஞானம் எல்லாம் அஜ்ஞானத்தினால என்ன பண்ணிருக்கு, மூடி மறைக்கப்பட்டதா இருக்கு. அதனால தேன முஹ்யந்தி ஜந்தவஹ. அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளும் சத்தியம் சத்தியம் சத்தியம்னு மயங்கி போய் மோகத்தினால அப்ப என்ன பண்றோம், எனக்கு புண்ணிய நல்ல கர்மா நல்லது வேணும்னா புண்ணிய கர்மா பண்றோம், அப்புறம் கெட்டது ஏதாவது பண்ணிட்டுனா கில்ட்டி கான்சியஸ்னஸோட அதுக்கு பரிகார பூஜை ஏதாவது பண்றோமா, அப்படிலாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, புண்ணியம் பாப்பம்லாம் எதனால வருது, நான் கர்த்தா, நான் தேகத்தை உடையவன், நான் போக்தா, புண்ணிய பாப்பத்தை அனுபவிக்கின்றவன் அப்படின்ற தப்பான நாலேஜ் தான் நமக்கு அஜ்ஞானம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்ப இந்த 2 ஸ்லோகங்கள் சொன்னதுக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா ஆச்சாரியர் 3வது ஸ்லோகத்துக்கு வரார். இந்த 3வது ஸ்லோகம் சொல்றதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஒரு 3 வாதங்கள் சொல்லியிருந்தேன்னா, முதல்ல ஆரம்பிக்கும் போது என்னன்னு கேட்டீங்கன்னா காரண காரிய வாதம். காரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மொத்த ஜெகத்துக்கும் காரணம் ஈஸ்வரன், அவர்தான் காரண கர்த்தா. இந்த ஜெகத்தும் ஜீவர்களும்
காரியம். இந்த விதமா தான் பாத்தீங்கன்னா ஒரு பக்தியில தான் ஜீவன் ஆரம்பிக்கிறான். பக்தியில ஆரம்பிச்சாதான் உங்களுக்கு கர்மயோகம் சித்திக்கும். அதுக்கடுத்து உபாசனான்னு சொல்லக்கூடியதும் சித்திக்கும். 7வது அத்தியாயத்துல இருந்து 12வது அத்தியாயம் வரைக்கும் நல்ல உபாசனைகளை பத்தி பேச போறோம். அப்ப எங்க இருந்து பேசுறோம்? நம்மளை படைச்சவர் ஈஸ்வரன் அப்படின்னு அங்க இருந்து ஆரம்பிக்கிறோம். இது பாத்தீங்கன்னா பேசிக்கலா இருக்கிற அதம அதிகாரின்னு பேர். இதுக்கு என்ன வாதம் சுவாமி அப்படின்னா, அந்த காரணகாரிய வாதத்துல இருக்கும்போது என்ன வாதம் சுவாமி அப்படின்னா சிருஷ்டி திருஷ்டிவாதம் அப்படின்னு பேர். இந்த காரணகாரிய வாதத்துல பக்கத்துல பிராக்கெட்ல போட்டுக்கணும், சிருஷ்டி திருஷ்டிவாதம். என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த சிருஷ்டி பாத்தீங்கன்னா அனாதி காலத்துல இருந்து இருக்கு. பௌராணிகர்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா பாத்தீங்கன்னா அவதாரங்கள் எல்லாம் சொல்லுவாங்க. கூர்ம அவதாரத்துல இருந்து நல்லா பாத்தீங்கன்னா ஒவ்வொரு அவதாரமா சொல்லுவாங்க. இந்த உலகம் பாத்தீங்கன்னா கடல்ல இருந்துச்சு, அதை பாத்தீங்கன்னா கூர்ம அவதாரமா பகவான் வெளியில கொண்டு வந்தார் அப்படின்னு புராணங்கள்ல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் ஸ்டோரியா சொல்லியிருக்கு. இதெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, அனாதி காலத்துல இருந்து சிருஷ்டி இருக்கு. நான் பாத்தீங்கன்னா டேட் ஆஃப் பர்த் எனக்கு இருக்கு, இப்பதான் நான் பிறந்தேன், இன்னும் கொஞ்ச நாள்ல நான் இறந்து போயிடுவேன் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல. இதுக்கு என்ன பேரு? சிருஷ்டி இருக்கு. சிருஷ்டி இருக்கிறதுனால நான் பார்க்கிறேன். அப்ப என்ன அர்த்தம்? சிருஷ்டி எனக்கு முன்னாடியே இருக்கு, நான் போயிடுவேன், இந்த சிருஷ்டி அப்படியே இருக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இதை யாருப்பா பண்ணது அப்படின்னா ஈஸ்வரன் ஒருத்தர் பண்ணினார் அப்படின்னு நம்ம அந்த பாவத்தை பண்றோம். அடிச்சா இதுக்கு பேர் மந்த அதிகாரிகளுக்காக சொல்லக்கூடியது காரணகாரிய வாதம் அப்படின்னு. இதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கொஞ்சம் காரணகாரிய வாதத்துக்கு அப்புறம் குருநாதர் பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் பாத்தீங்கன்னா சொல்றார், அப்ப அந்த ஈஸ்வரனுக்காக நீ பாத்தீங்கன்னா உனக்கு நீ கொஞ்சம் கர்மாக்களை பண்ணணும், உன் அந்த கரணம் கொஞ்சம் பொல்யூட்டா இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா அவர் சொல்றாரு, நல்ல கர்மயோகத்தை பண்ணு ஈஸ்வரனுக்காக, நல்ல அதே மாதிரி உபாசனை பண்ணு, கண்ணை மூடி ஈஸ்வரனை தியானம் பண்ணு அப்படின்னு அவர் என்ன பண்றாரு, உபாசனா மார்க்கத்தையும் கர்ம மார்க்கத்தையும் போதம் பண்றார், சொல்லி கொடுக்குறார். எதுக்காக சொல்லி கொடுக்குறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆச்சாரியார் கேனோபனிஷத்து பாஷ்யத்துல அருமையான ஒரு வச்சனம் சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்ணாடிய பாத்தீங்கன்னா தர்ப்பண நிர்மாஷ்டவத்து அப்படின்ற. எப்படி கண்ணாடி பாத்தீங்கன்னா பொல்யூஷனா இருக்கா, அப்ப முகம் தெரியுமா? ஒழுங்கா முகம் தெரியாது. அப்ப நல்லா அந்த கண்ணாடியை சோப்பு போட்டு வாஷ் பண்ணி நல்லா தொடச்சிட்டு முகத்தை பாத்தீங்கன்னா முகம் கிளியரா தெரியும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம கண்ணாடி எது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கரணம் மனசுதான் அந்த கண்ணாடி மாதிரி. அந்த கண்ணாடியில நிறைய பொல்யூஷன் இருக்கு, ராகத்வேஷங்கள் எல்லாம் இருக்கு. அப்ப அதை கிளீன் பண்ணிட்டு என்ன பண்ணோம் பார்த்தோம் அப்படின்னா பிரம்மஸ்வரூபம் நான் பிரம்மமா இருக்குன்னு எனக்கு தெரிஞ்சு. இந்த நடுவுல இருக்கிற அந்த மனசுதான் பாத்தீங்கன்னா பிரம்மத்தை நான் பிரம்மம்னு தெரிய விடாம என்ன பண்ணுது, அங்க இருக்கிற அழுக்கெல்லாம் சேர்ந்து என்ன ஜீவனா காட்டுது. அப்ப ஆச்சரியர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த கண்ணாடியை கிளீன் பண்ற மாதிரி, கண்ணாடியை கிளீன் பண்ண என்ன தெரியும், பிரதிபிம்பம் சரியா தெரியும். அந்த தண்ணியில பாத்தீங்கன்னா நிலா தெரியுது அப்படின்னா தண்ணி ஆடிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன ஆகும், நிலா பாத்தீங்கன்னா ஆடிக்கிட்டே தெரியும் சந்திரன். அப்ப தண்ணி ஆடாத தண்ணியில சுத்தமான தண்ணியில பிரதிபிம்பம் எப்படி தெரியும், நல்ல முறையில தெரியும். அப்ப குருநாதர் என்ன பண்றாரு அப்படின்னா அந்த கரணத்தை சுத்தி பண்றதுக்கான கிரியைகளை சொல்லி கொடுக்கிறார். எதுக்காக அப்படின்னா அந்த கரணத்தை சுத்தப்படுத்துறதுக்கு. அந்த சமயத்துல இருக்கிற வாதத்துக்கு என்ன பேர் அப்படின்னா பிரதிபிம்பவாதம். இந்த உலக மக்கள் எல்லாம் காரணகாரியவாதத்துல இருக்காங்க. இப்ப சாதகனா நீங்க மாறும் போது பிரதிபிம்பத்துக்கு வரீங்க, சாதக அவஸ்தையில. இது எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கிறோம். அப்ப நம்ம சாதகனா இருக்கிறோம் அப்படின்னா ஒண்ணு கர்மயோகத்துல இருக்கணும், இல்ல அப்படின்னா உபாசனா யோகத்துல இருக்கணும். ரெண்டுமே ஈஸ்வரார்ப்பணமா பண்றோம். வெளியில பண்ற கர்மத்தையும் ஈஸ்வரார்ப்பணம், நம்ம பண்ற உபாசனைகளையும் ஈஸ்வரார்ப்பணம். எதுக்கு? அந்த கரண சுத்தி, பரிக்கர்மான்னு பேர். ஆயிடுச்சா? அப்போ இது பிரதிபிம்பவாதம் அப்படின்னு பேர். சாதகர்கள் எல்லாம் பிரதிபிம்பவாதத்துல இருக்கும். இதுக்கப்புறம் அழுக்கு போக ஆரம்பிக்குது. மெதுவா 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 அதம அதிகாரியா இருந்தவன் மத்தியம அதிகாரியா மாறுறான். இந்த மத்தியம அதிகாரி எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதம அதிகாரி யாரு? இந்த ஜெகத் சத்தியம், நான் சத்தியம், நான் வந்தேன், நான் போயிடுவேன் அப்படின்னு நினைக்கிறவன் அதம அதிகாரி. இங்க இருக்க 95% மக்கள் இப்படிதான் நினைக்கிறோம். சயின்டிஸ்ட், பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் அப்படிதான் நினைக்கிறோம். அப்ப அதம அதிகாரியில இருந்து நீங்க நல்ல அனுஷ்டானங்களை ஈஸ்வரார்ப்பணமா பண்ணும்போது சித்த சுத்தி உண்டானோன்னு
அவனுக்கு தெரிய ஆரம்பிக்குது. குருநாதர் போதம் பண்றார், நீ பார்க்கறதுனால இந்த ஜெகத் இருக்கா, இல்ல பாத்தீங்கன்னா ஜெகத் இருக்கிறதுனால நீ பாக்குறியான்னு கேள்வி கேட்கிறார். இப்ப நம்மள இது பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பெர்சன் இருக்கிறதுனால இந்த செகண்ட் பெர்சன்லாம் இருக்கா, சொப்பனம் இருக்கிறதுனால நீங்க இருக்கீங்களா, இல்ல நீங்க பார்க்கிறவர் இருக்கிறதுனால சொப்பனம் இருக்கா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? பார்க்கிற நான் இருக்கிறதுனால தானே சுவாமி சொப்பனம் இருக்கும். பார்க்கிற நான் இல்ல, வேக்கப் ஆயிட்டேன் அப்படின்னா, வேக்கப்பானா சொப்பனம் என்ன ஆயிடுது, இல்லாம போயிடுது இல்ல. அப்போ சொப்பனத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் எங்க இருக்கு, இருப்பு தன்மை சொப்பனத்தை பார்க்கிறவன் இடத்துலதான் இருக்கு. நான் தான் இந்த உலகத்தை பார்க்கிறேன், நீங்க எல்லாம் இருக்கீங்கன்னு நான் தான் பார்க்கிறேன். நீங்க இந்த உலகம் பாத்தீங்கன்னா என்கிட்ட பாத்தீங்கன்னா நான் இருக்கேன்னா பிரசன்ட் சார்லாம் சொல்லல. அப்ப பார்க்கிறவன் இருக்கிறதுனால தான் காட்சிகள் இருக்கு, ஸ்கிரீன் இருக்கிறதுனாலதான் அதுக்கு மேல திருஷ்யங்கள் கல்பிக்கப்பட்டிருக்கு. இந்த மனநிலைக்கு வரான், ஆமா நான் பார்க்கிறவன், இது எல்லாம் காட்சிகள் அப்படின்னு ஒருத்தருக்கு மெதுவா அந்த கரண சுத்தி மூலமா உண்டாச்சு அப்படின்னா அவன் மத்தியம அதிகாரியா ஆயிடும். அவனுக்கு என்ன வாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உபதேசத்துல வாதம்னு பேரு. அவனுக்கு என்ன வாதம் அப்படின்னா, திருஷ்டி இருக்கு அதனால சிருஷ்டி இருக்கு, அதுக்கு பேரு திருஷ்டி சிருஷ்டிவாதம் அப்படின்னு பேரு. திருஷ்டினா பார்க்கப்படுறதுனால உலகம் தெரியுது, பார்க்கிறதுனால உலகம் தெரியுது. முதல் வாதம் என்னது, உலகம் இருக்கிறதுனால நான் பார்க்கிறேன் அப்படின்னா அது அதமதிகாரி. அதே நேரத்துல மத்தியம் அதிகாரி ஆகும்போது பார்க்கிறவன் இருக்கேன், அப்ப திருஷ்டி இருக்கு அதனால சிருஷ்டி தெரியுது. சொப்பனம் இருக்குன்னா என்ன அர்த்தம், திருஷ்டி இருக்கு, நான் பார்க்கிறவன் இருக்கேன் அதனால சொப்பனங்கள் தெரிஞ்சது. ஆடியன்ஸ் இருக்கிறதுனாலதான் சினிமா தெரியுது. ஆடியன்ஸ் இல்லைன்னா சினிமா எதுக்கு போடுவான், போடவே மாட்டான். சில இடத்துலலாம் பாத்தீங்கன்னா சினிமா தியேட்டர்ல கேன்சல் பண்ணுவாங்க இதெல்லாம். நம்ம சின்ன வயசுல எல்லாம் பாத்தீங்கன்னா சில சமயம் தியேட்டருக்கு போவோம். சென்னையிலேயே தியேட்டருக்கு போகும்போது அவுட்டர்ல இருக்க தியேட்டருக்கு போகும்போது என்ன பண்ணுவோம், செகண்ட் ஷோ போவோம். செகண்ட் ஷோ போகும்போது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜாப் எல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்டு போனா என்ன அவங்க கேட்டா கேன்சல் பண்ணிடுவான். ஏன்ப்பா, நான் 4 பேர் 5 பேர் தான் தியேட்டருக்கு வந்திருப்பான். அப்ப ஆடியன்ஸ் இல்லை அப்படின்னா சினிமா கேன்சல். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கன்சியூமர் இருக்கணும், பார்க்கிறவன் இருக்கணும். அப்ப பார்க்கிறவன் இருக்கிறதுனாலதான் சினிமா ஓடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இந்த லெவல் புத்திக்கு நீங்க வந்தீங்கன்னா மத்தியம் அதிகாரின்னு அர்த்தம். இந்த இடத்துல இருக்கிற வாதம் திருஷ்டி சிருஷ்டிவாதம். இந்த இடத்துல இருக்கிற இன்னொரு வாதம் எது அப்படின்னா, நான் 2வது வாதம் சொன்னேன், ஆபாசவாதம். ஆபாசவாதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தெரியுது சுவாமி, சினிமால பாத்தீங்க அப்படின்னா காட்சிகள் ஸ்கிரீனுக்கு மேல தெரியுது, சத்தியமா சத்தியம் இல்ல, பொய்யானது அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நீங்க அந்த கரணம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்லபடியில சுத்தியாயிருக்குன்னு அர்த்தம். அப்ப இது எல்லாத்தையும் காட்சிகள்னு சொல்லிட்டு என்ன பண்றோம், எது வந்தாலும் பாத்தீங்கன்னா உதாசீன பாவத்தோட இருக்க ஆரம்பிக்கும். சொப்பனம் எந்திரிச்சோட காலையில என்ன பண்றோம், உதாசீனப்படுத்திட்டோமா. நேற்று கூட நான் 2 சொப்பனம் பார்த்தேன். காலையில எந்திரிச்சோன்னா அதை பத்தி ஏதாவது தாக்கம் இருக்கா, அதோட இம்பாக்ட் ஏதாவது இருக்கானா, 1 மணி நேரம் கேட்டி இல்லை, சொப்பனம் பார்த்தேன், சொப்பனம் அவ்வளவுதான். எந்த சொப்பனம் பார்த்தாலும் உதாசீன பாவம் வந்துருதா. அதே மாதிரி மத்தியம் அதிகாரிக்கு அந்த கர்ண சுத்தி உண்டாக உண்டாக என்னாகும், எல்லாம் திருஷ்யம் அப்படின்னு உதாசீன பாவம் வர ஆரம்பிச்சு. இது மத்தியம் அதிகாரி. இதுக்கப்புறம் அதே லெவல்ல பாத்தீங்கன்னா சொப்பனத்துக்கு அடுத்து நமக்கு என்ன வருது, ஜாகிரதத்துல இருந்து சொப்பனத்துக்கு போனோம், சொப்பனத்துல இருந்து டீப் ஸ்லீப் போறோம்னு வச்சுங்க. அந்த டீப் ஸ்லீப்ல பாத்தீங்கன்னா ஏதாவது காட்சிகள் இருந்துச்சா, அங்க பாத்தீங்கன்னா சொப்பனத்துல தெரிந்த காட்சிகள் எதுவுமே இல்லாம போயிடும். அப்ப யார் இருக்கா அப்படின்னா, அகம் சுகம் அஸ்வாப்சம், நான் சுகமா தூங்குனேன். அகம் சுகம் அஸ்வாப்சம், நான் சுகமா தூங்குனேன். கிஞ்சித வேதிஷம், எந்த ஒன்றையும் நான் பார்க்கவில்லை, எந்த ஒன்றும் இல்லை அங்க. இதுக்கு என்ன பேரு அப்படின்னா அஜாதவாதம். இந்த ஆபாசவாதத்திலிருந்து ஒருத்தன் சமாதிஸ்தன ஆகிறான். நிதித்தியாசனத்துல சொல்ல போறோம். 6வது அத்தியாயத்துக்காக தான் இப்ப பேக்ரவுண்ட் எல்லாம் நான் கிரியேட் பண்ணிட்டு இருக்கேன். அப்ப அந்த 6வது அத்தியாயத்தை சொல்லக்கூடிய நிதித்தியாசனத்துல ஒருத்தன் இருக்க 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 மனன காலத்துல ஆபாசவாதம், அதே நிதித்தியாசனத்துல போக 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 இந்த திருஷ்யங்கள் எல்லாம் விலயமாயிடும். திருஷ்யங்கள் எல்லாம் லயமாயிட்டு வெறும் அகமகம்ன்ற ஸ்புரணம் மட்டும் மிச்சம் இருக்கும். நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கு, சமாதிஸ்தனுக்கு, அவன்கிட்ட போய் கேட்டீங்கன்னா உலகம் இருக்காப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா உலகம் என்று ஒன்று இல்லை.
அப்படின்னு சமாதியில இருக்கிறவன் சொல்லுவான். அதுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜாதவாதம் அப்படின்னு பேர். அப்ப மொத்தம் 4 வாதங்களை பிரிக்கிறோம். உலக மக்கள் இருக்கிறது காரண காரியவாதம், சாதகன் இருக்கிறது பிரதிபிம்பவாதம், அதுக்கப்புறம் மத்தியம அதிகாரியா ஆகும் போது நமக்கு ஆபாசவாதம் மனன காலத்துல, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நிதித்தியாசன காலத்திலையும், அதே மாதிரி சமாதியை அடையும் போதும் ஞானியோட நிலையில உலகம் என்று ஒன்று இல்லவே இல்லை. இருக்கிறது எதுனா சர்வம் பிரம்மமயம். பிரம்மத்துக்கு அந்நியமா ஒண்ணு இல்லவே இல்லை. தங்கத்துக்கு மேல ஆபரணங்கள் உற்பத்தி ஆகவே இல்லை. கம்மலோ மூக்குத்தியோ ஒட்டியானமோ தங்கத்துக்கு மேல உண்டாகவே இல்லை. ஆனா ஆபாசவாதத்துல இருந்து தெரியுதுன்னு சொல்லுவோம். அப்ப தெரியுதுன்னா என்ன அர்த்தம்? நாம ரூபமும் இருக்கு, தங்கமும் இருக்குன்னு அர்த்தம். அதே பாத்தீங்கன்னா ஃபுல் ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா தங்கத்துல மட்டும் இருக்கு அப்படின்னா நாம ரூபத்தை உதாசீனப்படுத்திட்டான்னு வச்சுங்க. அப்ப இருக்கிறது தங்கம் மட்டும் ஆயிடும். நல்லா பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் திருமந்திரத்துல அருமையா சொல்ற, பரத்தை மறைத்தது பாரு முதல் பூதம், பரத்தில் மறைந்தது பாரு முதல் பூதம். எது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க இந்த ஜெகத்தை பாத்தீங்கன்னா சத்தியத்துவம் கொடுக்குறீங்களோ அது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த உலகம் இருக்கும். ஆனா பிரம்ம தத்துவம் மறைக்கப்பட்டதாவே இருக்கும். எது வரைக்கும் பாத்தீங்கன்னா நீங்க அந்த வெறும் பிரம்மத்தை மட்டும் போக்கஸ் பண்றீங்களோ, அகம் அகம் அகம்னு வெறும் கான்சியஸ்னஸ் மட்டும் போக்கஸ் பண்றீங்களோ, அப்ப இந்த நாமரூபம் இல்லாமல் போயிடும். தங்கத்தை பாத்தீங்கன்னா ஆபரணம் இல்லை, ஆபரணத்தை பாத்தீங்கன்னா தங்கம் இல்லை. ஆபரணத்தை விட்டுட்டு தங்கத்தை மட்டும் போக்கஸ் பண்ணினீங்கன்னா என்ன ஆயிடும்? ஆபரணம் இல்லாம போகும். அதுக்கு பேர் தான் அஜாதவாதம். பிரம்ம இவ சத்தியம், பிரம்ம மட்டும்தான் சத்தியம் அப்படின்னு சொல்லுங்க. மாண்டூக்கிய காரிக்கால பாத்தீங்கன்னா இந்த ஸ்லோகம் ஒன்று எழுதிங்க, 4:56, 4வது அலாத சாந்தி பிரகரணம்னு ஒண்ணு. அதுல பாத்தீங்கன்னா 56வது ஸ்லோகம். எல்லாரும் ஒரு வான் பண்றது இந்த ஸ்லோகம். யாவத்தேதுபலாவேஷஹ யாவத்தேதுபலாவேஷஹ சம்சாரஸ்தாவதாயதஹ संसारस्तावदायतः क्षीणे हेतुफलावेशे संसारं न प्रपद्यते संसारं न प्रपद्यते. 4:56 மாண்டூக்கிய காரிகை. இதுதான் அஜாதவாதத்தை சொல்றது. நீங்க எது வரைக்கும் பாத்தீங்கன்னா காரண காரியவாதத்துல இருக்கீங்களோ, காரண காரியவாதம் என்னது? ஈஸ்வரனுக்கு மேல மாயைய கல்பனை பண்ணி இந்த சுத்த பிரம்மத்துக்கு மேல ஈஸ்வரன் அவர் இந்த உலகத்தை படைக்கிறார். என்ன படைச்சார்? நான் காரியம், இந்த ஜெகத்து காரியம். அவர் தான் கர்மபல தாத்தாவா இருக்கார். இருந்துகிட்டு என்ன பண்றார்? நான் பண்ற கர்மத்துக்கெல்லாம் பலன் கொடுக்கிறார். எனக்கு திரும்ப திரும்ப ஜென்மம் கிடைச்சுக்கிட்டே இருக்கு. ஜென்மத்துக்கு காரணம் என்னது? கர்மம். கர்மத்தினால உண்டாகக்கூடிய பலன் என்னது? ஜென்மம், சுகதுக்கம். அப்படின்னு நம்ம பாத்தீங்கன்னா காரண காரியவாதத்திலேயே இருக்கிற வரைக்கும் இந்த உலகம் ஃபுல்லா ரிசர்ச் எல்லாம் என்ன நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சயின்ஸ் எல்லாம் நம்ம ஒரு பக்கம் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம். ஆத்தியாத்மிகத்துல சயின்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்கு? காசை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் ஒர்க் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. எது காரணம், எது காரணம், எது காரணம்? ஒவ்வொன்று பின்னாடியும் ரிசர்ச் பின்னாடியும் காரணத்தை தேடிதான் போயிட்டு இருக்காங்க. வாஸ்தவத்துல காரணம் இருப்பா அப்படின்னு கேட்டா மாயாதான் காரணம், சுபாவஸ்து பிரவர்த்தனை. அப்ப இவங்களாவது என்னைக்காவது பாத்தீங்கன்னா அந்த காரணத்தை கண்டுபிடிக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா என்னைக்குமே காரணத்தை கண்டுபிடிக்கவே முடியாது. துர்கை அம்மா நான் பாத்தீங்கன்னா அம்பால பாத்தீங்கன்னா பார்வதி தேவிய என்னைக்கு எவனாலையும் அறிந்து கொள்ளவே முடியாது. மம மாயா துரத்தியா, என்னுடைய மாயைய கடந்து போகவே முடியாதுப்பா. மோகினி, மகாமோகினி. இதுக்குள்ளார நீங்க சுத்திக்கிட்டே தான் இருப்பீங்க. எண்டு இல்லாம தொடுவான மாதிரி போயிட்டே இருக்கும். அப்ப அதனால என்ன பண்ணா, எது வரைக்கும் நீங்க காரண காரியவாதத்துல இருக்கீங்களோ அது வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா தாவது அது வரைக்கும் சம்சார ஆயத்தக, இந்த சம்சாரம் விரிஞ்சு போயிட்டே இருக்கும். தொடுவானத்தை எப்படி தொட முடியாதோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஜென்ம மரணம் பாத்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா க்ஷீணே ஹேத்து பலாவேஷை, நம்மளோட புத்தி பாத்தீங்கன்னா எப்ப பாத்தீங்கன்னா இது எல்லாம் காரணம் காரியம் எதுவும் இல்லை, வெறும் தோற்ற மாத்திரம். என்னது? இது வெறும் தோற்றம், சொப்பன மாதிரி. வாஸ்தவத்துல காரணமும் இல்லை காரியமும் இல்லை. சொப்பனத்துல யாராவது நம்ம கேரக்டர் பார்த்தோம், அப்பா அம்மா யாருன்னு ஏதாவது ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோமா?
எங்கேயாவது வந்து மேகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யானை மாதிரி தெரியுது சுவாமி, அப்புறம் யானைக்கு என்ன பிளட் குரூப், அந்த யானைக்கு வந்து பாத்தீங்கன்னா அப்பா அம்மா யாரு, அதுக்கு டேட் ஆஃப் பர்த் என்ன, இதெல்லாம் கேட்டுட்டு இருக்கோமா? அப்படின்னா தோற்ற மாத்திரம் மேகம் வந்து திரண்டு வந்துச்சு, ஒரு யானை மாதிரி தெரியுது. சொப்பனத்துல வந்து பாத்தீங்கன்னா காட்சிகள் டும்முன்னு ஒரு காட்சிகள் தெரியுது. அதுக்கப்புறம் சொப்பனம் நிமிஷ நேரத்துல மறைஞ்சும் போகுது. அதுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விஷயங்களை பார்த்தேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன், காரணத்தை தேடி போறதே இல்லை. அதே மாதிரி எப்பெல்லாம் கல்பிதம் தெரியுதோ அப்பெல்லாம் கல்பனைக்கு வந்து பாத்தீங்கன்னா காரணத்தை நம்ம தேடுறது இல்லை. அதே மாதிரி இப்ப எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 மாசமா ரொம்ப சஃபரிங்க. ஏன் சுவாமி வந்து பாத்தீங்க அப்படின்னா லங்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எதுக்காக இன்ஃபெக்ஷன் ஆச்சு சுவாமி? டாக்டர் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஸ்மோக் பண்றவங்களுக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா லங்ஸ் இன்ஃபெக்ஷன் ஆகும் சுவாமி. உங்களுக்கு ஸ்மோக் பண்ணவே இல்லை, எப்படி வந்துச்சு? நான் கேட்கிறேன், எப்படி வந்துச்சு? அவனோட ரீசன் வந்து வச்சிருக்கான், ஸ்மோக் பண்ணா வந்து வரும். ஐயோ அதெல்லாம் இல்லைங்க, அதெல்லாம் போய் எது வேணாலும் இந்த உலகத்துல நடக்கும். செயின் ஸ்மோக்கர் வந்து பாத்தீங்கன்னா, செயின் ஸ்மோக்கரும் ட்ரிங்கரும் வந்து பாத்தீங்கன்னா 100 வயசு வரைக்கும் வாழ்ந்தவன் இருக்கான். நல்ல நல்ல ஆத்மாக்கள்லாம் 30 வயசுல ஹார்ட் அட்டாக்ல செத்து போறவங்கலாம் நிறைய பேர் இருக்காங்க, எந்த கெட்ட பழக்கமும் இல்லாம. அப்ப நியத்தி அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மாண்டுக்கே காரிக்கால் என்ன பண்றான்னு கேட்டீங்கன்னா, இது எல்லாம் ஹம்பக். இந்த கர்மா தியரின்றதே வந்து பாத்தீங்க அப்படின்னா மாண்டுக்கே காரிக்கால் சொல்றார், நான் பிறந்தது காரணம் கர்மா, பூர்வ ஜென்ம கர்மா. அப்ப நான் சொல்றேன், பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு நீ சொல்றியே, அப்ப பூர்வ ஜென்மத்துக்கு எது கர்மா, எது காரணமா இருந்துச்சு? அதுக்கு அதோட ஜென்ம அதுக்கு முன்னாடி பண்ண கர்மா. இப்ப நான் கேட்கிறேன் என்னன்னு கேட்டீங்கன்னா, கர்மம் முதல்லையா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஜென்மம் முதல்லையா? நான் இப்ப ஜென்மம் எடுத்திருக்கேன், இந்த ஜென்மத்துல நான் கர்மா பண்றேன். இந்த கர்மாவை வச்சுக்கிட்டு தான் எனக்கு அடுத்த பெர்த் ரீபெர்த் கிடைக்க போகுது புண்ணிய பாபத்தை வச்சு. இப்ப ஜென்மம் எடுத்ததுனால நான் கர்மம் பண்றேன்னா, இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏற்கனவே கர்மம் பண்ணினதுல இருந்து எனக்கு ஜென்மம் கிடைச்சிருக்கா? முட்டையில இருந்து கோழி வந்துச்சா, கோழியில இருந்து முட்டை வந்துச்சா, விதையில இருந்து செடி வந்துச்சா, செடியில இருந்து வந்து பாத்தீங்கன்னா விதை வந்துச்சா அப்படின்னு போனீங்க அப்படின்னா எண்டுக்கு போகவே முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது எதுவுமே அப்சல்யூட் இல்லவே இல்லை, உண்மை இல்லவே இல்லை. அப்ப மாண்டுக்கியர் காரிக்கா சொல்லுது, ஒரு மன சமாதானத்துக்கு நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, ஆரம்ப காலகட்டத்துல நமக்கு வந்து எல்லாம் புண்ணியம் பாப்பம் இதெல்லாம் சாஸ்திரங்கள் கல்பனா பண்ணுது. ஏன்னா மனச நம்ம சமாதானம் உண்டாகும், அதுக்காக ஈஸ்வர பக்தி உண்டாகணும். ஈஸ்வர பக்தியினாலதான் இந்த மாயையை நம்ம கடந்து போக முடியும். அப்ப ஈஸ்வர பக்திக்காக வந்து பாத்தீங்கன்னா சகுனத்துக்கு மேல ஒரு கல்பனைய பண்ணி, நிர்குணத்துக்கு மேல ஒரு கல்பனைய பண்ணி, அநேக தேவதா ரூபங்களா ஒரே மாவு ஊத்தாப்பம் தோசை அது இதுன்னு ஏகப்பட்ட ஐட்டங்கள் பண்ற மாதிரி ஒரே நிர்குணத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், சுத்த சச்சிதானந்த சுரூபத்தை நம்ம என்ன பண்ணிருக்கோம், அநேக தேவதா ரூபங்களா பண்ணி அந்த சகுனத்தை வந்து பாத்தீங்கன்னா உபாசிக்க பண்ணுது. பண்ணிட்டு மெதுவா மெச்சூரிட்டி வந்தோன கர்மமும் இல்ல, கர்ம பலனும் இல்ல, எல்லாம் ஆபாசம் தோற்ற மாத்திரம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். இந்த மனனம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் பண்ணணும். இந்த மனனத்தை பண்ண 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 நான் பார்ப்பவன், இது எல்லாம் திருஷ்யங்கள், இது எதுவுமே சத்தியம் இல்லை அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நிலவரம். இதுதான் ஆபாசவாதம். இதுதான் 5வது அத்தியாயம் ஃபுல்லா பண்ண போகுது. அப்ப ஆச்சாரியர் என்ன சொல்லிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, க்ஷீணே ஹேத்து பலே பலாவேஷக எங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மாண்டுக்கே காரிக்கால 2வது லைன் சொல்லுது, 56வது ஸ்லோகம் சொல்லுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எப்போ உங்க மனசுல இந்த புத்தி போயிடுதோ, இது 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 காரியம் பகவான் காரணம், நான் வந்து பாத்தீங்கன்னா கர்மம் பண்றேன், அந்த கர்மத்தினால என்ன பலன் கிடைக்கும், கர்மம் வந்து பாத்தீங்கன்னா காரணம், கர்மத்தினால சுகதுக்கம் கிடைக்குது, ஜென்மம் கிடைக்குது அப்படின்னு நினைக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காரியம். அப்ப இந்த புத்தி வந்து பாத்தீங்கன்னா காரண காரியத்திலிருந்து எப்ப விலகி விடுகிறதோ, உங்க புத்தி வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாம் பார்க்கப்படுறது, இதுல காரணமும் இல்லை காரியமும் இல்லைன்னு எப்போ உங்களுக்குள்ள ஒரு கன்விக்ஷன் வருதோ, அந்த சமயத்துல சம்சாரம் என்ன பிரபத்தியம், சம்சாரம் என்ன ஆயிடும், இல்லாமல் போய் விடுகிறது. அப்ப என்ன அர்த்தம் கேட்டீங்கன்னா, சும்மா திருஷ்யமா நீங்க பார்த்துட்டு இது எல்லாம் உண்மை இல்லை அப்படின்னு ஆயிடும். உங்களுக்கு திரும்ப ரீபர்த் கிடைக்கவே கிடைக்காது. அப்ப அதனால நம்ம என்ன பண்ணணும், கூடிய சீக்கிரம் ஈஸ்வரனை எப்படி பார்க்க ஆரம்பிக்கணும், ஈஸ்வரனை சச்சிதானந்த விக்கிரகமா பார்க்கணும். அதனால்தான் வந்து பாத்தீங்கன்னா 4வது சாப்டர்ல சொல்லும் போதே நம்ம பார்த்திருக்கோம். 4வது சாப்டர்ல வந்து பாத்தீங்கன்னா சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா 4:13 பாத்தீங்கன்னா தெரியும், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், 4 வர்ணங்களையும் நான் தான் படைத்தேன்.
சிருஷ்டி பண்ணார் தான் ஸ்திதியும் பண்றார், ஸ்திதி பண்றவர் தான் நிக்கிரகமும் பண்றார், நிக்கிரகம் பண்றவர் தான் அனுக்கிரகமும் பண்றார். எல்லாத்தையும் பண்றவர் அந்த ஒரே ஆள் தான். முதல் அந்த வரியில சொல்லுது, சாத்துவர்ணிய மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷக. குணத்தையும் கர்மத்தையும் வைத்து நான் 4 வர்ணங்களை உடைய இந்த உலகத்தை படைத்தேன். 2வது வரியில சொல்றார், தஸ்ய கர்த்தாரம் அபிமா. இவை எல்லாத்தையும் நான் படைச்சேன் அப்படின்னாலும் கூட என்னை நீ எப்படி அறிந்து கொள்ள வேண்டும்? வித்தி அகர்த்தாரம் அவ்யயம். என்னை நீ எப்படி அறியணும் அப்படின்னா அகர்த்தா என்று அறிய வேண்டும். நான் ஒன்னும் பண்ணலன்னு என்ன தெரிஞ்சுக்கணும்ன்ற. என்னை பாத்தீங்கன்னா அவ்யயம்னு தெரிஞ்சுக்கணும்ன்றார், மாறாதவன் அப்படின்னு. அப்ப என்ன அர்த்தம்? அச்சல தத்துவமா ஈஸ்வரன் அறியணும். அப்ப முதல்ல பாத்தீங்கன்னா கிரியேட்டரா அறியணும், பகவான்கிட்ட பக்தி பண்ணணும். அதுக்கப்புறம் மெதுவா நல்ல மனனம் பண்ணி சாஸ்திரத்தை வச்சுக்கிட்டு என்ன பண்ணணும்? அவர் வாஸ்தவத்துல எதையுமே பண்ணல. அவர் பாத்தீங்கன்னா வெறும் ஆதார தத்துவமா இருக்கார். அந்த பரமாத்மாக்கு மேல இந்த ஜெகத் பாத்தீங்கன்னா தெரியுது. அவர் கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. அவர் யாருக்கும் அனுகிரகமும் பண்றது இல்ல, யாருக்கும் நிக்கிரகம் பண்றது இல்ல. அவர் சுத்த சைத்தன்யமா ஈஸ்வரன் இருக்கார் அப்படின்னு நீங்க அவரை அறிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னு புரிஞ்சுது. அது மட்டும் இல்லாம என்ன பண்ணுன்னு கேட்டீங்கன்னா, இந்த 4லயே பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் பாத்தீங்கன்னா தெரியும். 4ல பாத்தீங்கன்னா சாத்துவர்ணிய மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷக. அது 13, 4:13. 4:14வது ஸ்லோகம் சொல்ற, நமாம் கர்மாணி லிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்பிருகா இதி மாம் யோபி ஜானாதி கர்ம பிர்ன சபத்யதே. முக்கியமான ஸ்லோகம் அது. நான் சொன்னல, ஈஸ்வரன் இந்த உலகத்தை படைக்கிறார் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன ஆகும் தெரியுங்களா? நான் பிரம்மசூத்திரத்துல ஒரு சூத்திரம் சொன்னேன் அன்னைக்கு வரும்போதே. என்னன்னு கேட்டா வைஷம்ய நைஷ்கிரண்ய தோஷம் அப்படின்னு ஒரு தோஷம் இருக்கு. ஈஸ்வரன் பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு காரியத்தை பண்ணாவே பலாபலன் நம்ம அனுபவிக்கிறோமா? ஒரு நல்ல கர்மம் பண்ணனா புண்ணியத்தை அனுபவிக்கிறேன், நான் பாப்ப கர்மா பண்ணனா துக்கத்தை அனுபவிக்கிறேனா? அப்ப இந்த மொத்த கிரியேஷனையும் படைக்கிறாரே அந்த ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் எவ்வளவு மோசமான அரக்கன்ல வாஸ்தவத்துல யோசிச்சு பாருங்க. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த காசால நடக்கிற வாரெல்லாம் எடுத்து போடும்போது துக்கமா இருக்கு. குழந்தைங்க எல்லாம் ஃபுட்டுக்கு இல்லாம பாத்தீங்கன்னா கியூல நின்று பிரெட்டை வாங்கிட்டு போகுது. துக்கம், அவ்வளவு துக்கமா இருக்கு. என்ன மனுஷன் தாள் யோசிச்சு பாருங்க. பிறக்கும் போதே பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் ஏதாவது பாப்பம் பண்ணிச்சா? பாப்பம் இல்லை, எவ்வளவு பாப்பம் தான். இருக்கிறதுலயே மகா அரக்கன் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே யாராவது நம்பர் 1 அரக்கனா யாரையாவது சொல்லணும்னா ஈஸ்வரனை தான் சொல்லணும். ஒருத்தர் பாத்தீங்கன்னா நல்ல நாய்க்குட்டி பாத்தீங்கன்னா ஏசி ரூம்ல இருக்கு. நாய்க்குட்டிக்கு பாத்தீங்கன்னா அழகா எல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. காஸ்ட்லியான வைத்தியம் நடக்குது, காஸ்ட்லியான ஃபுட் எல்லாம் கிடைக்குது. சொத்தையே பாத்தீங்கன்னா ஃபாரின்லாம் நாய் மேல எழுதி வைக்கிறான். ஆனா இன்னொரு இடத்துல மனுஷன்கள் பாத்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் சாப்பாட்டுக்கு இல்லாம, நோயோடையும் மருத்துவ வசதி இல்லாம ஏகப்பட்ட குழந்தைங்க. வைஷமியம் தானே, விஷம அவஸ்தை தானே. உனக்கு நல்லது பண்ணா நீ நல்லது பண்ணுவ, என்ன ஏதாவது கெட்ட கர்மா பண்ணா நீ கெட்டது பண்ணுவ. நீ என்னையா ஈஸ்வரன்? உனக்கு பார்த்தீங்கன்னா பட்சபாதகம் இருக்குல்ல. உன்ட்ட நல்லது பண்ணவனுக்கு நல்லது பண்றது, கெட்டது பண்ணவனுக்கு கெட்டது பண்ற. நீயும் மனுஷன் மாதிரி தானே. உலகத்துல இருக்கிற மனுஷங்கள்லாம் அப்படித்தானே இருக்காங்க. அப்ப நீ எப்படி ஈஸ்வரன் ஆவ? எல்லாத்துக்கும் காமனா நல்லது பண்றவர் தானே ஈஸ்வரனா இருக்கணும். அப்ப ஈஸ்வரன் இப்படி பண்றாரு அப்படின்னா அவர் மேல என்ன தோஷம் வந்துடும்? வைஷம்ய நைஷ்கிரண்ய தோஷம் வந்துவிடும். விஷமத்தோடு பலன்களை கொடுப்பவர், மோசமான ஆளு. என்னன்னு கேட்டீங்கன்னா பெரிய கருணையே இல்லாதவர் கடவுள் ஈஸ்வரன் அப்படின்ற தோஷம் வந்து. அதுக்காக தான் ஆச்சாரியர் என்ன பண்றார்? 4:14 சொல்றார், நான் இதை எல்லாத்தையும் படைக்கிறேன். எப்படி படைக்கிறேன்? மாயையை வச்சுக்கிட்டு படைக்கிறேன். அதனால நமாம் கருமாணி லிம்பந்தி. 4:14 சொல்றார், என்னை கருமங்கள் எதுவும் தொடரதே இல்லை. அப்ப ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் பண்றது இல்லப்பா, நான் மாயையினால பண்றேன். மாயையினால பண்றேன்னா என்ன அர்த்தம்? சும்மாங்காட்டி. வாஸ்தவத்துல இது எதுவும் நடக்கவே இல்லை, எதுவுமே கிரியேஷன் நடக்கவே இல்லை, சினிமா ஓடிக்கிட்டு இருக்கு. அப்ப நான் பண்றேனா அப்படின்னா பகவான் எதையுமே பண்றது இல்லை. அதனால பாத்தீங்கன்னா அவருக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு கருமங்களாலும் பகவான் பந்தப்படுறதே இல்லை. நமே கர்ம பலே ஸ்பிருகா, எனக்கு எந்த கர்ம பலனும் வராதுப்பா. நான் பாத்தீங்கன்னா புண்ணிய கர்மமும் பண்றது இல்லை, பாப்ப கர்மமும் பண்றது இல்லை. பகவான் பாத்தீங்கன்னா யாருக்கும் நல்லதும் கொடுக்கறது இல்லை, பகவான் யாருக்கும் கெட்டதும் கொடுக்கறது இல்லை. அவர் எந்த கர்மத்தை பண்றதே இல்லை. அதனால கர்ம பலனும் அவருக்கு இல்லை. பகவான் சதா காலமும் என்ன எப்படி இருக்கார்? அகர்த்தாவா, அவ்வியமா இருக்கார். அதனால என்னன்னு கேட்டா, இதிமாம் யோபி ஜானாதி, இந்த விதமா என்னை எவன் அறிகின்றானோ.
அப்ப ஈஸ்வரனை எப்படி அறியணும்? ஈஸ்வரன் பண்றார், மாயைய வச்சு பண்றார். மெஜிஷியன் எப்படி மாயைய வச்சுக்கிட்டு இந்த உலகத்தெல்லாம் படைக்கிறார், ஒரு கிரியேஷன் பண்றார். நேற்று நான் அப்பப்போ அந்த மேஜிக் ஷோ பாக்குறது எனக்கு ஹேபிட்டா இருக்கு. நேற்று ஒரு ஃபாரின்ல ஒரு அமெரிக்கன் ஒரு சேனல் ஒரு ப்ரோக்ராம் பண்ண, அதுல பார்த்தா அதே மாதிரி ஒரு ஷாப் ஒன்று இருக்கு. இங்க யூடியூப்ல ஒரு மேஜிக் ஷாப் ஒன்று இருக்கு. அதுல அவன் காட்டுறான், ஒரு போட்டோ இருந்துச்சுங்க. ஒரு போட்டோ, ஒரு புறாவோட ஒரு போட்டோ இருந்துச்சு. அந்த போட்டோவை பாத்தீங்கன்னா கையில எடுத்து இதை பறக்க விட முடியுமா அப்படின்னு அந்த இன்டர்வியூ பண்றவங்க கேட்கறான். பண்ண முடியுமே அப்படின்ட்டு அதை ஏதோ பண்றான். அந்த புறா பாத்தீங்கன்னா பறக்குதுங்க. பறந்து ஓடி அப்படி இங்க அங்க போய் உட்காருது. நம்ம பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரு அட்டை பெட்டி, அட்டையில இருந்த ஒரு சின்ன ஒரு பேப்பர்ல இருந்த புறா பறக்குது. இவனுக்கு ஆச்சரியமாயி போச்சு. இன்டர்வியூ பண்றவனுக்கு, எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த புறாவை எடுத்து என்ன பண்றான், திரும்பவும் ஒரு சின்ன டப்பாக்குள்ளார போடுறான். போட்டுட்டு அந்த டப்பாவை தூக்குறான். ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்துருச்சு. ஐயோ, என்னடா இது இவ்வளவு பண்றான். அதாவது ஒரு பேப்பரை உயிருள்ள புறாவை மாத்தினா, ஒரு புறாவை பாத்தீங்கன்னா என்ன ஆயிட்டா, ஒரு ஃப்ளவர் வாஷா ஜடமா மாத்திட்டான். அப்ப மெஜிஷியன் பண்றது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா ட்ரிக்கு தானே. ஒன்னே ட்ரிக். இப்ப இந்த காலத்துல பண்றது ட்ரிக்கு. முன்னாடி பாத்தீங்கன்னா மந்திர ஜபத்தை பண்ணி என்ன பண்ணுவாங்க, கண்ணை கட்டி நம்மளோட எல்லாத்தையும் பார்க்க வைப்பாங்க. கண்ணை கட்டி பாக்குறதுன்னு பேரு, கண்கட்டு வித்யானே பேரு, மேஜிக் பேர். அப்ப அவன் என்ன சங்கல்பிக்கிறானோ அதுதான் நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். சரி, மேஜிக் முடிஞ்சோன அவன் பண்ணது எதுவுமே வாஸ்தவமா இல்லை, எல்லாம் பொய்யா போகும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அப்ப மெஜிஷியன் உண்மையிலே கிரியேஷன் பண்ணாரா அப்படின்னா, மெஜிஷியன் வாஸ்தவத்துல கிரியேஷன் பண்ணவே இல்லை. அப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, வெறும் சங்கல்ப மாத்திரம். தான் மனசுக்குள்ள நினைக்கிறான், எல்லா கண்ணுக்கும் முன்னாடி இந்த புறா பாத்தீங்கன்னா ஃப்ளவர் வாஷ் ஆகட்டும், எல்லா கண்ணுக்கு முன்னாடியும் இந்த ஃப்ளவர் வாஷ் புறாவா பறக்கட்டும் அப்படின்னு அவன் என்ன பண்ணுவான், நல்ல ஜபத்தை பாத்தீங்கன்னா சங்கல்பம் பண்ணுவான். திருட சங்கல்பம். நம்ம கண்ணுக்கு முன்னாடி நம்ம கண்ணு மறைக்கப்பட்டு அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் தெரியுது. இதுதான் பாத்தீங்கன்னா பகவானும் பண்றார். மாயை என்ன பண்ணுது அப்படின்னா, இது எல்லா கிரியேஷனும் மாயா பண்றது. பகவானுக்கும் மெஜிஷியனுக்கும் அவனுடைய மாயைக்கும் சம்பந்தம் இல்லை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பகவானுக்கும் அவர் பண்ணக்கூடிய இந்த என்டையர் சிருஷ்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லவே. இது மாதிரி தெரிஞ்சுக்கிட்டு நான் தான் வாஸ்தவத்தை, நான் பரமஹம்சானந்தான் தான் சொல்றேனே, இந்த தேகமும் மாயிக்கம் தான், சொப்பனத்துல தெரிகிற தேகம் தான். இந்த ஜெகத்தும் சத்தியம் இல்லை, நீங்களும் நானும் எதுவும் சத்தியம் இல்லை, இருக்கிறது ஒரே பிரம்ம தத்துவம் தான் அப்படின்னு எவன் அறிகிறானோ அவனும் இந்த சம்சாரத்தினால் கர்மங்களால் பந்தப்படுவதில்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். அப்போ 4 வாதங்களை சொல்லி முடிச்சதுக்கு பிறகு ஆச்சாரியர் என்ன பண்றார், 16வது ஸ்லோகம் இன்னைக்கு ஸ்லோகம். இந்த 3 ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 16வது ஸ்லோகம் வரார். 14, 15, 16 3 ஸ்லோகத்துல 16வது ஸ்லோகம். ஞானேன து ததஞானம், ஞானேன து ததஞானம், யேஷாம் நாஷிதமாத்மனஹ, யேஷாம் நாஷிதமாத்மனஹ, தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம், தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாசயதி தத்பரம். ஞானேன து ததஞானம், யேஷாம் நாஷிதமாத்மனஹ, தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாசயதி தத்பரம். ஞானேன து ததஞானம், யேஷாம் நாஷிதமாத்மனஹ, தேஷாம் ஆதித்யவஜ்ஞானம் பிரகாசயதி தத்பரம். தூன்றது முதல்ல எடுத்துக்கணும். ஆனால் ஏஷாம் எவர்களுக்கு, எவர்களுக்குன்னு என்ன அர்த்தம், தூன்றதுக்கு அர்த்தம் இதர வியாவிருத்தின்னு பேர். மற்றவர்களை விளக்கிறதுக்காக, மற்றவர்களுக்கு மாறாக. யாரு மற்றவர்கள்? இந்த உலகத்துல எல்லாரும் இந்த உலகம் சத்தியம், பகவான் இதெல்லாம் படைக்கிறார், நம்ம புண்ணிய பாப்பத்தை நம்ம பண்றோம், புண்ணிய பாப்பத்தை பண்ணி நம்ம புண்ணியத்துக்கு சுகத்தையும் பாப்பத்துக்கு துக்கத்தையும் அனுபவிக்கிறோம், சம்சாரியா இருக்கும் அப்படின்னு இந்த உலகத்துல இருக்கிறவங்க எல்லாம் நினைக்கிறாங்கல்ல. அதுக்கு மாறாக, அதுக்கு ஆப்போசிட்டா ஏஷாம் எவர்களுக்கு, தது அஜ்ஞானம், தது ஆத்மனக அஜ்ஞானம், அந்த ஆத்மாவை பத்தின அஜ்ஞானம். ஆத்மான என்னது, ஆத்மான என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆத்ம அனாத்ம விவேகத்துல ஒரு ஸ்லோகம் சொல்லியிருக்கு.
முக்கியமான ஸ்லோகம். சங்கரர் வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனாத்ம விவேகத்துல சொல்றார். என்னன்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யம் சர்வம் அனாத்மா ஸ்யாத். திருஷ்யங்களா எது எல்லாம் இருக்கோ அது ஆத்மா இல்லை. திருகேவ ஆத்மா விவேகினஹா. விவேகிகளுக்கு எது ஆத்மா? பார்ப்பவன் மட்டும்தான் ஆத்மா. பார்க்கப்படுகின்றவைகள் எல்லாம் அனாத்மா. அப்ப என்ன அனாத்மா? இந்த தேகம் கண்ணாடியில நான் பார்க்கிறேன், இந்த கேமரால தெரியுது, என்னோட மானிட்டர் 2 மானிட்டர் இருக்கு, 2 மானிட்டர்லயும் என் பேஸ் தெரியுது. அப்ப இது நான் இல்லை. ஏன் அப்படின்னா பார்க்கப்படுறது. என்னோட இந்திரியங்கள் வந்து பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன். என் காது ஒத்த காதுக்கு ரொம்ப நாளா கேட்காம இருந்துச்சு, இப்ப வந்து காது வந்து கேட்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆச்சரியம் தெரியல. அப்ப நான் எனக்கு தெரியுதுல காது கேட்குது அப்படின்னு தெரியுது. என் கண்ணு இப்ப வந்து பாத்தீங்கன்னா சுகர் கம்மியா இருக்குமோ என்னன்னு தெரியல, நல்லா பிரைட்டா இருக்கு. இப்ப கண் நல்லா சின்ன எழுத்த கூட படிக்க முடியுது, ஸ்பெக்ஸே இல்லாம படிக்க முடியுது. என் கண்ணை நான் பாக்குறேன், அறியறேன். என் மனசு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிரசன்னமா இருக்கு. இந்த வேதாந்தம் படிக்க 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 மனசு ரொம்ப பிரசன்னமா இருக்கு அப்படி நான் பாக்குறேன். என் மனசை நான் அறியறேன். என் புத்தி ரொம்ப தெளிவா இருக்கு, கலங்கம் இல்லாம இருக்கு. புத்தி மந்தமா இருக்கு, ரொம்ப ஷார்ப்பா இருக்குன்னு புத்தியை நான் அறியறேன். என்னுடைய பிராணன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் க்ஷீணமா இருக்கு, ஃபுட்டு வந்து கொஞ்சம் நல்ல ஃபுட் எடுக்கணும், நல்ல ஃபுட் எடுக்காதனால இந்த பிராணசக்தி ரொம்ப க்ஷீணமா இருக்கு, எனக்கு தெரியுது, நல்லா தெரியுது. அப்ப என்ன அர்த்தம்? என்னோட புத்தி, என்னுடைய பிராணன், என்னுடைய மனசு, என்னுடைய இந்திரியங்கள், என்னுடைய தேகம், இது எல்லாத்தையும் நான் என்ன பண்ணிட்டேன்? என்னோடது என்னோடது என்னோடதுன்னு சொல்லிக்கிட்டு நான் என்ன பண்றேன்? பார்க்கிறவனா இருக்கேன். பார்க்கப்படுறது தானே உடையது அப்படின்றது. இந்த புஸ்தகம் என்னுடையது, இந்த லேப்டாப் என்னுடையது, இந்த வீடு என்னோடது, இந்த வாகனம் என்னுடையது. அப்ப என்ன அர்த்தம்? உடையது வேற, உடையவன் வேற. உண்மைதானே? சாதாரணம் தானே? நான் என்னோட வண்டி என்னோடது, அப்ப நான் வண்டி இல்ல. என்னோட வீடு என்னோடது, அப்ப நான் வீடு இல்ல. நான் வேற, அது வேற. அதே மாதிரி நம்ம இதை எல்லாத்தையும் என்னோடது என்னோடது நம்ம சொல்றோம். அப்ப என்ன அர்த்தம்? இது வேற, நான் வேற. அப்ப நான் யார்? அப்ப நான் பார்ப்பவன். அப்ப ஆத்மான்றது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஷ்யம் சர்வம் அனாத்மாசியா. எல்லா திருஷ்யங்களும் அனாத்மா. எதெல்லாம் பார்க்கப்படுதோ அதெல்லாம் அனாத்மான்னு அர்த்தம். மாயா, அவித்தியினால தெரிகிறது. அப்ப பார்க்கிறவன் மட்டும்தான் ஆத்மா. இததான் வந்து பாத்தீங்கன்னா, இத அறியாம எவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆத்மனக ததஜ்ஞான், ஆத்மாவை மூடி மறைச்சுக்கிட்டு நான் தேகம், நான் மனசு, நான் புத்தி அப்படின்னு நம்ம வந்து அஜ்ஞானத்தினால இதை எல்லாத்தையும் தூக்கி என்னோடதுன்னு சொல்லி அதுக்கப்புறம் நான் அப்படின்னு அபிமானிச்சோமோ, அஜ்ஞானத்தினால, விவேகம் இல்லாததுனால, அந்த அஜ்ஞானம் எவர்களுக்கு ஞானேன நாசிதம், ஞானத்தினால நாசமாயிற்றோ, எவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் இந்த விஷயத்தை திரும்ப 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 சொல்லி, நீங்க பார்க்கிறவர் பார்க்கிறவர் பார்க்கிறவர், இது எல்லாம் பார்க்கப்படும் வஸ்து அப்படின்னு திருக்கு திருஷ்யத்தை பிரிச்சு விவேகம் பண்ணி சொல்லி கொடுக்கிறாரோ, உங்களுக்குள்ளார அந்த ஃபயர் மெதுவா 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 வர ஆரம்பிச்சு மெதுவா நீங்க இது எல்லாத்தையும் நான் இல்லைன்னு பார்க்க ஆரம்பிக்கிறீங்களோ, அப்ப என்னாச்சு? ஒரு இதோடையும் அபிமானம் வரக்கூடாது. எதோடையும் அபிமானம் இல்லாம பார்க்கப்படுற வஸ்துன்னு உதாசீன பாவம் வர ஆரம்பிச்சிருச்சோ, அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆத்மாவை பத்தின அஜ்ஞானம் என்னாச்சு? ஞானத்தினால நாசமாயிற்றோ. எவர்களுக்கு தேஷாம், அவர்களுடைய ஞானம், அவர்களுடைய ஞானம் என்ன ஆயிடுது? நான் திரஷ்டா திரஷ்டா திரஷ்டான்னு அவங்க நல்லா புரிஞ்சதுக்கு பிறகு அந்த ஞானமானது எப்படி இருக்கு அப்படின்னா, ஆதித்யவத்து தத்பரம் பிரகாசயதி. ஆதித்யன் வந்து பாத்தீங்கன்னா மேகம் விலகுச்சு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா நல்லா மழை பெஞ்சுக்கிட்டு இருந்துச்சு நேத்தெல்லாம், காலையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெயிலே இல்லை. இப்ப என்ன ஆச்சு? மேகம் வந்து பாத்தீங்கன்னா மூடி இருந்த மேகம் மெதுவா விலகிச்சு. மேகம் விலகினோன்னு சூரியன் என்ன பண்ணுது? இந்த உலகத்தையே பிரகாசிக்குது. அதே மாதிரி இந்த எவர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கரணத்தை மூடி இருந்த நம்முடைய மனசையும் புத்தியையும் நம்ம பார்வையையும் மறைச்சிருந்த இந்த அஜ்ஞானம், அஜ்ஞானம் சொல்லக்கூடிய அந்த மேகம் விலகின மாத்திரத்துல உள்ள இருக்கிற ஞானம் என்ன பண்ணுது? எல்லாத்தையும் பிரகாசிக்குது. சர்வம் பிரம்மமயம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்ப ஆதித்யனை போல இவனுடைய ஞானம் அந்த பரபிரம்மத்தை சர்வ வியாபகமாக பிரகாசம் செய்கின்றது அப்படின்னு அர்த்தம். பாஷ்யத்துக்கு வந்துருக்கு. ஆச்சாரியர் சொல்றார், ஞானேன து,
ஞானேன தூன்னு அர்த்தம், ஏன அஜ்ஞானேன ஆவிர்த்தா முஹ்யந்தி ஜந்தவஹ. முன்னாடி பார்த்தோம்ல எப்படி அப்படின்னா, அஜ்ஞானேன ஆவிர்த்தம் ஞானம் தேன முஹ்யந்தி ஜந்தவகன்னு 15வது ஸ்லோகத்துல கீழே 2வது லைன்ல சொல்லிருந்துச்சு போன ஸ்லோகத்துல. அதே ஆச்சாரியர் இங்க சொல்ற, ஏன அஜ்ஞானேன, எந்த அஜ்ஞானத்தினால் ஆவிர்த்தாக மூடப்பட்டவர்களாக மயங்கி போய், முஹ்யந்தி ஜந்தவக எல்லா ஜீவர்களும் மயங்கி போய் நான் 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 இந்த தேகாதிகளை பிடிச்சுக்கிட்டு தொங்கிக்கிட்டு இருக்கோமோ, இந்த லோகத்தை சத்தியம் நினைச்சு மயங்கி போய் கிடக்கிறோமோ, சுகதுக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோமோ, அதெல்லாம் என்னது? அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானமானது தத்த அஜ்ஞானம். அந்த அஜ்ஞானமானது ஏஷாம் ஜந்து நாம், எந்த ஜீவர்களுக்கு, எந்த ஜந்துக்களுக்கு, ஜீவர்களுக்கு என்னது? விவேக ஞானேன. விவேக ஞானம் என்ன சுவாமி அப்படின்னா, ஒண்ணு இல்ல சுவாமி, திருக்கையும் திருஷ்யத்தையும் பிரிச்சு பார்க்கறது தான் திருக்கு திருஷ்ய விவேகம் தான் ஞானம். வேற எதுவும் இல்லை. ஞானம்னா நீங்க ஏதோ நிறைய கிரந்தங்களை அபியாசம் பண்றது, விதவிதமான கிரந்தங்களை பண்றதுன்னு இல்லை. ஆச்சாரியர் அந்த ஆத்ம அனாத்ம விவேக கிரந்தத்துக்கு எழுதுற ஸ்லோகத்துல சொல்றார், திருஷ்யம் சர்வம் அனாத்மா சியாத் திருக்கேவ ஆத்மா விவேக்கின ஆத்ம அனாத்ம விவேகோயம் கதிதோ கிரந்த கோட்டிபி. என்ன பண்ணுது அப்படின்னு கேட்டா, இந்த ஆத்ம அனாத்ம விவேகத்தை தான் கோடிக்கணக்கான மந்திரங்களும் ஸ்லோகங்களும், அநேக ஸ்லோகங்களா ஆச்சாரியர்களும், அநேக மந்திரங்களா உபனிஷதங்களும் புராணங்களும் இதிகாசங்களும் இந்த விவேகத்தை தான் சொல்கின்றன. அப்ப விவேக ஞானம் தான் பாத்தீங்கன்னா திருக்கு திருஷ்ய விவேக ஞானம் தான் ஞானம். அந்த ஞான விவேக ஞானேன ஆத்ம விஷயேன விவேக ஞானேன, ஆத்ம விஷயமா இருக்கிற விவேக ஞானத்தினால் நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படும் வஸ்து அப்படின்ற விவேகத்தினால எவர்களுடைய அஜ்ஞானம் நாசிதம் ஆத்மனோ பவதி. ஆத்மனோ அஜ்ஞானம் நாசிதோ பவதி. ஆத்மாவோட அஜ்ஞானம் நாசமாயிற்றோ. நாசமாச்சுன்னு அர்த்தம், நான் தேகம் இல்லை, நான் புத்தி இல்லை, நான் மனசு இல்லை, நான் இந்திரியங்கள் இல்லை, நான் பிராணன் இல்லை, இந்த ஜாகிரத அவஸ்தையில இருக்கிற ஸ்தூல தேகம் நான் இல்லை, சொப்பன அவஸ்தையில இருக்கிற சூக்ஷ்ம தேகம் நான் இல்லை, காரண தேகம் டீப் ஸ்லீப்ல இருக்க காரண தேகம் நான் இல்லை, அப்படின்னு பஞ்ச கோஷங்களும் நான் இல்லை, அன்னமயம் நான் இல்லை, பிராணமயம் நான் இல்லை, மனோமயம் நான் இல்லை, விஞ்ஞானமயம் நான் இல்லை, நான் ஆனந்தமயமும் இல்லை அப்படின்னு எல்லா கோஷங்களையும் விட்டுட்டு, 3 தேகங்களையும் விட்டுட்டு, 3 அவஸ்தைகளையும் விட்டுட்டு பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றா, தன்னை சச்சிதானந்தமா எவன் அறிகிறானோ அப்ப என்ன ஆகுது, தேஷா அவர்களுக்கு ஆதித்யவத்து. ஆதித்யவத்துன்னு என்ன அர்த்தம்? ஆதித்யனை போன்று, யதா எந்த விதமாக, ஆதித்யக ஆதித்யன் பாத்தீங்கன்னா எந்த விதமா, சமஸ்தம் ரூபஜாத்தம் அவபாசயதி. இந்த லோகத்துல இருக்கிற எல்லாத்தையும் மேகம் விலகிட மாத்திரத்துல சூரியன் என்ன பண்றான், இந்த உலகத்தையே பிரகாசிக்கிறான். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ததுவது, அது போலவே ஞானம் ஞேயம் வஸ்து. இந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா, அகம் பிரம்மாஸ்மி, அப்ப நான் சச்சிதானந்தமா இருக்கேன், ஞான சுரூபமா இருக்கேன், நான் தான் ஞான சூரியன். வெறும் ஞானம் தான் என்னுடைய சுரூபம், சித் சுரூபம், சைத்தன்யம் தான் நான், வெறும் அறிவு தான் நான் அப்படின்ற அந்த ஞானம் என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உலகத்தையே ஞேய வஸ்துக்களை எல்லாத்தையும் பிரகாசப்படுத்துது. ஞேயனா ஆப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் பிரகாசிக்குது. பிரகாசிக்கும் போது என்ன பார்க்கிறான், இந்த நாமரூபங்கள் எல்லாம் பொய்யானது. தங்கத்துக்கு மேல தெரிகிற ஆபரணங்கள் எல்லாம் பொய்யானது. இருக்கிறது என்னது, தங்கம் மாத்திரம்தான். அது மாதிரி பாத்தீங்கன்னா இருக்கிறது நான் மாத்திரம்தான். இந்த ஞானத்துக்கு மேலதான் இது எல்லாம் கல்பிதம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த ஞானத்தினால இந்த மொத்த ஜகத்தையும் அவன் என்ன பண்றான், வெறும் நாமரூபமா பிரகாசப்படுத்துறான். நாமரூபம் பொய்ன்னு ஆச்சு அப்படின்னா அப்ப மிச்சம் என்ன இருக்கு, பிரம்ம இவ சத்தியம். இருக்கிறது பிரம்மம் மட்டும்தான், தங்கம் மட்டும்தான் சத்தியம், ஆபரணங்கள்லாம் பொய் அப்படின்னு ஞானத்தினால பாத்தீங்கன்னா என்ன பண்றான், அஜ்ஞானம் இருக்கிற வரைக்கும் சின்ன குழந்தைய கூட்டிட்டு போனோம்னு வச்சுக்க, ஷாப்புக்கு ஜாய் அலுகாஸ் கூட்டு போறோம். கூட்டு போய் என்ன வேணும் அப்படின்னா, அந்த குழந்தை என்ன பண்ணும், மூக்குத்தி வேணும், கம்மல் வேணும், ஒட்டியானம் வேணும், நாமரூபத்திலேயே மயங்கி மயங்கி கிடக்கும். ஆனா அந்த தங்கத்தை பத்தி தெரிஞ்சவன் என்ன பண்ணுவான், ஒரு பெரிய பார் தங்கம் இருக்குன்னு வச்சுங்க, எதுப்பா வேணும் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவான், எனக்கு பாத்தீங்கன்னா ஆபரணங்கள் வேணாம், அந்த ஒரு சின்ன பெரிய பாரா தங்கம் இருக்குல்ல அது போதுமா அவனுக்கு தெரியும்.
ஏன்னு கேட்டீங்கன்னா அந்த பார் தான் அநேக நாம ரூபங்களா கோல்டு பார் தான் மாறி இருக்கு. அப்ப எது பெருசு அப்படின்னா ஆபரணங்கள் அல்பமா போயிடும். அப்ப தங்கத்தை பாத்தீங்கன்னா தெரிஞ்சவன் தங்கத்தை பாக்குறான், அதே நேரத்துல தங்கத்தை தெரியாதவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டா ஆபரணங்களை பாக்குறான். அப்ப பாத்தீங்கன்னா எவன் பாத்தீங்கன்னா இது எல்லாம் தங்கம்னு பாக்குறானோ அதே மாதிரி இந்த ஜுவல்லர் ஷாப்ல இருக்கிற எல்லா ஆபரணங்களையும் தங்கம்னு பாக்குற மாதிரி ஞானம், தங்கத்தை பத்தின ஞானம் இருக்கிறதுனால அதே மாதிரி இவனும் கூட என்ன பண்றான், தான் பிரம்மமா இருக்கேன், இது எல்லாம் பிரம்மமா இருக்கு, நாமரூபங்கள்லாம் போய் சர்வம் பிரம்மமயம் ஜெகத் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஞானத்தினால் பார்க்கிறான். நேய வஸ்து எல்லாம் அறிய வேண்டிய ஆப்ஜெக்ட் எல்லாம் இந்த ஞானத்தினால பிரகாசியது. தத்பரம் அப்படின்னு அர்த்தம், பரமார்த்த தத்துவம். அந்த பரமார்த்த தத்துவத்தை தத்பரம்னா அந்த மேலான பரபிரம்மம் பாத்தீங்கன்னா பிரகாசிக்கப்படுது. எப்படி பிரகாசிக்கப்படுது? சர்வம் பிரம்மமயம், இருக்கிறதெல்லாம் பிரம்மத்துக்கு அந்நியமா ஒண்ணுமில்ல, எல்லாம் ஆபாசம், வெறும் தோற்ற மாத்திரம், பொய்யானது அப்படின்னு இவனோட ஞானம் என்ன பண்ணுது, எல்லாத்தையும் வித்தியாத்துவம் பண்ணி பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் பிரம்மைவ சத்தியம் அப்படின்னு பிரகாசிக்கின்றது அப்படின்னு அர்த்தம் இருக்கும். இது அப்புறம் 17வது ஸ்லோகம் ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார். யத்து பரம் ஞானம் பிரகாசிதம். இது வரைக்கும் மனனம் முடிஞ்சு போச்சு. இந்த 3 ஸ்லோகங்களும் மனனத்துக்காக, அதுக்காக நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். இந்த 3 ஸ்லோகங்களும் மனனம். மனனத்துக்கு பிறகு பாத்தீங்க அப்படின்னா நிஷ்டை அடையணும். இந்த நிஷ்டை அடையறதுக்காக பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும் சுவாமி அப்படின்னா தத்து பரம் ஞானம் பிரகாசிதம். எந்த மேலான ஞானம் பிரகாசிக்கப்படுதோ, எத்து பரம் ஞானம் பிரகாசிதம் தெரிஞ்சாச்சு, நல்லா மனனம் பண்ணியாச்சு. மனனம் பண்ணியாச்சு அப்படின்னா இது எல்லாம் பிரம்மம் தான் அப்படின்னு நல்லா தெளிவாயிடுச்சு. திருஷ்யம் எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாச்சு. ஆனாலும் தெரியுமா? தெரியும். இந்த திருஷ்யம் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். எல்லாம் பொய்ன்னு தெரிஞ்சாலும் நம்ம ஏற்கனவே அனந்த கோடி ஜென்மங்களா என்ன பண்ணியிருக்கோம், இது சத்தியம் சத்தியம் விவகாரம் பண்ணியிருக்கோமா? அந்த விவகாரம் பண்ணதுனால என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த விபரீத பாவனான்னு அதுக்கு பேர். விபரீத பாவனா சின்ன சின்ன விஷயம் கூட நமக்கு நேத்து ஒரு அபியாசத்தை 2 வாட்டி ஒரு காரியம் பண்ணோம்னா இன்னைக்கு அதோட கண்டினியூட்டி, அதோட இம்பாக்ட் தெரியும். அப்ப அனந்த கோட்டி ஜென்மங்களா நம்ம என்ன பண்ணிருக்கோம், அபியாசம் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிருக்கோம், எப்ப அஜ்ஞானம் ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, எப்ப நான் என்ன தேகம்னு நினைச்சேன்னு தெரியல, எப்போதுல இருந்து முதல் கர்மா ஸ்டார்ட் ஆச்சுன்னு தெரியல, எப்போதுல இருந்து எனக்கு ஜென்மங்கள் கிடைச்சதுன்னு தெரியல. அப்ப நான் ஜீவன், நான் கர்த்தா, நான் போக்தா, நான் தேகவான், நான் மனசு புத்தி அப்படின்ற எண்ணங்கள் நம்மகிட்ட நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கு. ஒரு பக்கம் ஞானம் வந்தாலும் கூட அந்த ஞானத்துல பாத்தீங்கன்னா நிஷ்டை உண்டாகும். அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தலையில குட்டிக்கிட்டே இருக்கணும். சின்ன வயசுல டேபிள்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம்ல, டேபிள்ஸ் எத்தனை டீச்சர் ஒரு வாட்டி சொல்லி கொடுத்துருப்பாங்க, 4 4 8 அப்படின்னு ஒரு டேபிளை படிச்சு காட்டுறாங்க. படிச்சு காட்டினோட தெரியுமா? தெரியும். ஆனாலும் மனசுல நிக்கவே நிக்காது. அப்ப என்ன பண்ணணும், வீட்டுல போய் திரும்ப 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 அதை பாத்தீங்கன்னா கண்டஸ்தம் பண்றது நம்ம பண்றோம்ல, வாய்ப்பாடு கண்டஸ்தம் பண்ணுவோம் டேபிள்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எஸ்ஏ, ஐயோ சின்ன வயசுல எல்லாம் கொடுமைனா கொடுமை, ரொம்ப கொடுமைங்க, எனக்கு இங்கிலீஷே வராது. எஸ்ஏவை பாத்தீங்கன்னா மக்கப் பண்ணணும், ஐயோ கஷ்டம்னா கஷ்டம். ஒரு பேஜை பாத்தீங்கன்னா நாள் ஃபுல்லா உட்கார்ந்தா கூட உள்ள ஏறவே ஏறாது, எவ்வளவு கஷ்டம் அப்பா. அதுவும் இல்லாம இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன்லாம் கண்டஸ்தம் பண்றது இருக்கு பாருங்க, பிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும். ஐயோ அப்பா, நான் எப்போ ஸ்கூல் லைஃப் எல்லாம் விட்டோனோ அப்போ பாத்தீங்கன்னா சந்தோஷமாயி போச்சு, ரொம்ப ஆனந்தமா இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. அப்போ பாத்தீங்கன்னா கண்டஸ்தம் பண்றோம்ல, எதுக்காக? ஒரு வாட்டி படிச்சா போதுமா? போதாதுங்க, அது நல்ல மனசுல நிக்கிறதுக்காக திரும்ப திரும்ப பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவருத்தின்னு பேர். ஆவருத்தின்னு என்ன அர்த்தம்? எப்படி ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்னு நம்ம திரும்ப திரும்ப சொல்றோமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் திரஷ்டா இது திருஷ்யம், நான் திரஷ்டா இது திருஷ்யம், நான் திரஷ்டா இது திருஷ்யம் அப்படின்னு நல்லா தலையில குட்டிக்கிட்டே சொல்லணும். நான் பார்க்கிறவன் பார்க்கிறவன் பார்க்கிறவன், நான் பாத்தீங்கன்னா இந்த தேகம் இல்லை, இது பார்க்கப்படுறது, நான் இந்த மனசு இல்லை, நான் இது பார்க்கப்படுறது அப்படின்னு 100% பாத்தீங்க அப்படின்னா இந்த பார்க்கப்படுகின்றவைகள் எல்லாம் என்கிட்ட இருந்து அட்டாச்மெண்ட் இல்லாம விலகி போற வரைக்கும், நான் தனிச்சு சச்சிதானந்தமா பார்ப்பவனா நிக்கிற வரைக்கும் என்ன பண்ணணும், தலையில குட்டி குட்டி திரும்ப திரும்ப ஆவர்த்தி பண்ணணும். அந்த ஆவர்த்திக்கு பேர் என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா நிதித்தியாசனம் அப்படின்னு பேர்.
இந்த நிதித்தியாசனத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மந்திரம் ஆரம்பிக்கப்படுது. 17வது மந்திரம். 5, 17 ரொம்ப இம்பார்ட்டன்ட். 3, 17 இம்பார்ட்டன்ட். 5, 17 இம்பார்ட்டன்ட். 3, 17 பாத்தீங்கன்னா தெரியும். 5, 17 பாத்துக்கணும். ரெண்டும் ரொம்ப இம்பார்ட்டன்டான வந்துருங்க. தத்புத்தயஸ்ததாத்மானஹ தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டா தத்பராயணாஹ தன்னிஷ்டா தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவృత్తిம் கச்சந்த்ய புனராவృత్తిம் ஞான நிர்தூத கல்மஷாஹ ஞான நிர்தூத கல்மஷாஹ தத்புத்தயஸ்ததாத்மானஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ தன்னிஷ்டாஸ்தத்பராயணாஹ கச்சந்த்ய புனராவృత్తిம் ஞான நிர்தூத கல்மஷாஹ ஞான நிர்தூத கல்மஷாஹ. இதுக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா அதிகரணம் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மசூத்திரத்துல என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆவృత్తి அதிகரணம் அப்படின்னு பேரு. ஆவృత్తిர் அசகிருத்வா அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு. ஆவృత్తి அதிகரணம் 4.1 பிரம்மசூத்திரம் 4.1 எழுதிட்டீங்கன்னா சரியா இருக்கும். அப்ப அதுல வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரிய சங்கரர் வந்து பிரம்மசூத்திர பாஷ்யத்தை சொல்றார். ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா, ஆத்மாவை தர்சனம் பண்ணணும். அப்ப சர்வம் பிரம்மமயம்னு நமக்கு தர்சனம் ஆகணும், அதான் மோட்சம். அப்ப ஆத்மாவை தர்சனம் பண்ணணும்னு என்ன பண்ணணும்? ஆத்மாவாரே திரஷ்டவ்யா. ஹே மைத்ரேயி, ஆத்மாதான் பார்க்கத்தக்கது. சரி, அதுக்கு என்ன பண்ணணும்? ஸ்ரோத்தவ்யோ மந்தவ்யோ நிதித்யாசிதவ்யா அப்படின்னு ஒரு மந்திரம் பிரகதாரண்யத்துல மைத்ரேயி பிராமணத்துல யாக்ஞவல்யர் மைத்ரேயின்னு சொல்ற தன்னோட ஒய்ஃபுக்கு உபதேசம் பண்றார். ஆத்மாவே தரிசிக்கத்தக்கது. அதுக்கு என்ன சாதனம்? சிரவணம் மனனம் நிதித்தியாசனம். சரி, எவ்வளவு காலம் இந்த சிரவணம் மனன நிதித்தியாசனத்தை பண்ணணும் சுவாமி அப்படின்னா இதுதாங்க கடைசி. இந்த பிரவೃತ್ತಿ எல்லாம் பண்ணி முடிஞ்சு ஒரு மனுஷனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களுக்கு எல்லாம் ஒரு 80 பேர் பாடம் கேட்குறீங்க அப்படின்னா இதோட அவ்வளவுதான், ஃப்ரண்ட் நோக்கி தான் போகணும், திரும்ப சம்சாரத்துக்கு போயிடக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா இது மோட்ச மார்க்கம். பிரவೃತ್ತಿ எல்லாம் அனந்த கோட்டி ஜென்மங்களா பண்ணிட்டீங்க, ஒன்னும் பண்றதுக்கு இனிமே மிச்சம்லாம் இல்லை. எல்லாம் பிறந்தாச்சு, அமெரிக்கன் பிரசிடென்டாவும் இருந்தாச்சு. எத்தனை வாட்டி அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்தோன்னு தெரில, எத்தனை வாட்டி இந்திரனா பிறந்தோன்னு தெரில, எத்தனை வாட்டி பிரம்மாவா பிறந்தோன்னு தெரில, எத்தனை வாட்டி புர்னே சுல்தானா பிறந்தோன்னு தெரில. எல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியதெல்லாம் அனுபவிச்சாச்சு. ஏதோ பண்ண புண்ணியம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை நிவர்த்தியில கொண்டு வந்திருக்கு. இனிமே இதை பண்ணிட்டு திரும்ப பேக்ல போய் இந்த சம்சாரத்துக்கு பண்ண வேண்டியது ஒன்றும் இல்லை. அப்ப இப்படியே போக வேண்டியதான், ஃப்ரண்ட்லயே போயிட்டு மோட்சத்தை பண்ணிக்க வேண்டியதுதான், முடிச்சுக்க வேண்டியது. அதனால அதுதான் நிவர்த்தின்னு பேரு இந்த மார்க்கத்துக்கு பேரு. அப்ப எது வரைக்கும் சுவாமி இந்த சிரவண மனன நிதித்தியாசனம் பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா எது வரைக்கும் அப்படின்னா நெல்லை குத்துறது வந்து பார்த்தீங்கன்னா எது வரைக்கும் குத்துவோம்? உரல்ல போட்டு நெல்லு குத்துறதுன்னு பழைய காலத்துல பண்ணுவாங்க. எது வரைக்கும் குத்தணும் சுவாமி அப்படின்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அந்த அரிசி தனியா அந்த நெல்லை மூடி இருக்கிற உமி தனியா செப்பரேட் ஆகிற வரைக்கும் திரும்ப திரும்ப குத்திக்கிட்டே இருக்கணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா திரஷ்டா நான் அப்படின்றது செப்பரேட் ஆகணும். இது எல்லாம் திருஷ்யங்கள் அப்படின்னு செப்பரேட் ஆகணும். 100% எப்படி இந்த மானிட்டரை நான் பார்க்கறனோ, செல்போனை நான் பார்க்கறனோ, இந்த புஸ்தகத்தை நான் பார்க்கறனோ, அதே மாதிரி என்னுடைய புத்தி மனசு இந்திரியம் தேகம் எல்லாத்தையும் எனக்கு ஆப்ஜெக்ட் இது அப்படின்னு 100% ஆப்ஜெக்ட் ஆகிற வரைக்கும் நான் இது இல்லை, நான் இது இல்லை, நான் இது இல்லை, நான் திரஷ்டான்னு என்ன பண்ணணும்? சிரவண மனனத்தை பண்ணிக்கிட்டே இருக்கணும், திரும்ப 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 பண்ணிக்கிட்டே இருக்கணும். இதுக்கு பேர் தான் ஆவೃತ್ತಿ அப்படின்னு பேர். ஆயிடுச்சா? அப்ப எது வரைக்கும் சாமி? கோர்ஸ் முடியாத சாமி 220 கிளாஸ் வந்துட்டீங்க சாமி, 210 கிளாஸா? 210 கிளாஸ் எப்போ சாமி முடியும்? உங்களுக்கு மோட்சம் கிடைக்கிற வரைக்கும் முடியும். போயிட்டே இருக்கும். வரல, புத்தி வரல, புத்தி வந்துடுச்சு அப்படின்னா கிளம்பி போயிருங்க, அவ்வளவுதான். இன்னும் புத்தி வரல, அப்ப கேட்டுக்கிட்டே இருக்கு, வேதாந்தம் கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எது வரைக்கும் சாமி? சம்சாரம் முடிகிற வரைக்கும் வேதாந்தத்தை கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியதுதான், சிரவணம் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். இதே தான் தலையில குட்டி நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்க போறேன். 18வது சாப்டர் முடிகிற வரைக்கும் இதுதான். அது முடிஞ்சோன்னு திரும்ப வேற ஏதாவது ஆரம்பிப்போம்.
புத்தி வர வரைக்கும் திரும்ப 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 ஆவர்த்தி பண்ணிட்டே இருக்கும். இதுதான் இந்த ஸ்லோகத்துல சொல்லுது. தத்புத்தயா. தத்புத்தயகன்னு என்ன அர்த்தம்? 16வது ஸ்லோகத்துல சொல்லப்பட்ட ஞானம் ஒருத்தருக்கு எப்ப நல்ல புத்தியில கன்விக்ஷன் ஆயிடுச்சோ, இது எல்லாம் பொய், நாமரூபம், நான் சச்சிதானந்த சுரூபமா இருக்கேன், திரஷ்டாவா இருக்கேன், நான் மாத்திரம்தான் இருக்கேன், இது எல்லாம் பொய்ன்னு ஒரு ஞானம் உண்டாச்சுன்னா அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணணும்? லோகத்துல போய் கர்மம் எல்லாம் பண்ணக்கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? தத் புத்தயா. இதையே பாத்தீங்கன்னா என்ன பண்ணும்? புத்தியில பாத்தீங்கன்னா சதா காலமும் புத்தியில இருக்கிற கன்விக்ஷன் நிறைய பண்ணி வச்சிருப்பீங்களே, அதை பண்ணணும் இதை பண்ணணும், நிறைய கமிட்மெண்ட் இருக்குமா? ஏகப்பட்ட கமிட்மெண்ட்டை வச்சிருப்போம். சங்கல்பம் புத்தியில இருக்கிறது சங்கல்பம். அந்த புத்தியில இருக்க சங்கல்பத்தை எல்லாத்தையும் பொய் 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 பொய்ன்னு சொல்லி சதா அகம் பிரம்மாஸ்மியிலேயே இந்த புத்தியை நிலைக்க வச்சிங்க அப்படின்னா அதுக்கு பேரு தத் புத்தயான்னு பேரு. தத்துன்றதுக்கு அர்த்தம் பிரம்மம், புத்தினா அறிவு. அப்ப அந்த பிரம்மத்திலேயே புத்திய வச்சிருக்கிறதுக்கு பேரு என்ன? சங்கல்பம். எப்படியாவது பிரம்மத்தை அறிஞ்ச நான் பிரம்மமா இருக்கேன்றதுல நல்ல அனுபூதி பண்ணிடணும். திரஷ்டா அதை பாத்தீங்கன்னா தர்சனம் பண்ணணும் அப்படின்னு கன்விக்ஷன். சங்கல்பம் ஒரே சங்கல்பம் தான் இருக்கணும். ஆத்ம காமகா, ஆத்மாவை அடையணும்ன்ற ஒரே சங்கல்பம் தான் இருக்கணும். அதுக்கு பேரு தத் புத்தயான்னு பேர். மற்ற லௌகிக சங்கல்பங்களை எல்லாத்தையும் அந்த பிரம்ம தத்துவத்தை லயம் பண்ணிட்டு பிரம்மத்தையே லட்சியமா வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு பேரு தத் புத்தயா. பிரம்மத்தையே சங்கல்பம் பண்றீங்கன்னா அதுக்கு பேரு தத் புத்தயா. அதுக்கப்புறம் தத் புத்தயக ததாத்மானக. சதா காலமும் ததாத்மானகன்றது இந்த இடத்துல மனசு எடுத்துங்க. தது ஆத்மானகன்னு அர்த்தம்? இந்த மனசு சதா காலமும் இந்த பிரம்மத்தையே பாத்தீங்கன்னா சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது. கீதா ஸ்லோகத்தையும் உபனிஷத் ஸ்லோகத்தையும் ஆச்சாரியார் சொன்னதையும் திரும்ப 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 சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறது மனசுனால. புத்தியினால சங்கல்பம் பண்ணணும், மனசுனால பாத்தீங்கன்னா சதா காலமும் பிரம்ம சிந்தனையிலேயே ஆத்ம சிந்தனையிலேயே இருக்கிறது. அதுக்கு பேரு ததாத்மானகன்னு பேரு. மனசு பாத்தீங்கன்னா பிரம்ம விஷயத்திலேயே இருக்கிறது. அது மட்டும் இல்ல, தன்னிஷ்டாகா. இத ஒரு நாள் பண்ணலாமா சுவாமி? ஏதாவது ஒரு கேம்ப் போட்டு 3 நாள் போட்டு காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விட்டா போதுன்னு உலகத்துல போய் போறதா? அப்படிலாம் இல்லைங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா தன்னிஷ்டா. சதா காலமும் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி திரும்ப 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 அதுலயே அந்த ஞானத்திலேயே பாத்தீங்கன்னா எஸ்டாப்ளிஷ் ஆகிறது. அதுக்கு பேரு நிஷ்டான்னு பேரு. தொடர்ந்து நிற்றல்னு பேரு. தொடர்ந்து அகம் பிரம்மாஸ்மி, நான் திரஷ்டாவா இருக்கேன், நான் திரஷ்டாவா இருக்கேன், இது திருஷ்யம்னு கண்டினியூஸா பாத்தீங்கன்னா பண்றது. அதனாலதான் சொல்லிட்டேன், மனநம் பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் மனநம் போகும். நிதித்தியாசனம் 24 மணி நேரம் நிதித்தியாசனம். அப்போ அப்படிதான் இருக்கணும். பார்ட் டைமாலாம் நடக்காது. அப்ப தன்னிஷ்டாகா, அதுலயே நின்றவர்களாக, தத்பராயனாக. அது மட்டும் இல்ல, தத்துனா அந்த பிரம்மத்தையே பரம அயனம், பராயணம். பரம அயனம்னா மேலான சார்பா, மேலான கதியா. அதையே பாத்தீங்க அப்படின்னா எனக்கு பிரம்மத்தை விட்டா வேற மார்க்கமே இல்லை அப்படின்னு. அயனம் அப்படின்னா பாதை, ஒரே அந்த பிரம்மத்தையே லட்சியமா வச்சுக்கிட்டு போற பாதையை வச்சுக்கிறது தத்பராயனாக. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சதா காலமா அதையே சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறது. அதான் தத்பராயனாகான்னு பேர். அது மட்டும் இல்ல, அவர்கள் என்ன ஆகுறாங்க? இந்த விதமா யாரு தத்புத்தையக அந்த பிரம்மத்தையே சங்கல்பிக்கிறார்களோ, ததாத்மானக அந்த பிரம்மத்தையே சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்களோ, தன்னிஷ்டா அதுலயே நிற்கிறாங்களோ, தத்பராயனாக அதையே லட்சியமா கொண்டு செல்கிறார்களோ, இவர்கள் என்ன ஆகுறாங்கன்னா கச்சந்தி சென்றடைகிறார்கள். எத? புனராவிருத்தி. புனராவிருத்தி என்ன அர்த்தம்? திரும்ப பிறவாத நிலையை அடைகின்றார்கள். அடைகிறாங்கன்னா ஏதோ போய் அடையிறதுலாம் இல்லை, வைகுண்டம் கைலாயம் மாதிரி அடையிறது இல்லை. இது பாத்தீங்கன்னா சென்றடைதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேயே அஜ்ஞானத்தை நீக்கிட்டு என்னது பிராப்தஸ்ய பிராப்தி, ஏற்கனவே அடையப்பட்ட அந்த நான்றதையே இவங்க என்ன பண்றாங்க? அடைகின்றார்கள். அவங்க திரும்ப பாத்தீங்கன்னா பிறவி இல்லாத நிலையை அடைகிறார்கள். அதுக்கு பேரு புனராவிருத்தி அப்படின்னு பேர். புனராவிருத்தினா திரும்ப திரும்ப பிறக்கிறோம். அஜ்ஞானிகள் எல்லாம் திரும்ப திரும்ப பிறக்கிறோம், புனராவிருத்தின்னு பேர். மேல போறோம் கீழே வரும், மேல போறோம் கீழே வரும். ஆனா இந்த விதமா யாரு மனநம் நிதித்தியாசனத்துல இருக்கிறார்களோ அவங்க என்ன பண்றாங்க? திரும்ப வருவதில்லை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞான நிர்தூத கல்மஷாகா.
ஞானத்தினால் அவருடைய அஜ்ஞானம் பிறக்கிறதுக்கு எது காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 2வது சாப்டர்ல நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாஷ்யம் ஆரம்பிச்சோம். கர்மம் தான் காரணம். காசு எதுப்பா பிறவிக்கு? புண்ணிய பாப்பம்ன்ற கர்மா. அந்த புண்ணிய பாப்பத்தை நம்ம என்ன பண்றோம்? நான் கர்த்தான்ற புத்தியோட இருந்து புண்ணிய பாப்பத்தை பண்றோம். அந்த புண்ணிய பாப்பத்தினால நல்ல ஜென்மமும் கெட்ட ஜென்மமும் திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு. அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த நான் கர்த்தா இல்லை, நான் போக்தா இல்லை, நான் ஜீவனும் இல்லை அப்படின்ற ஞானத்தினால ஞான நிர்தூத கல்மஷாக. கல்மஷாகன என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்மஷம்னா புண்ணியம் பாப்பம் கர்த்திருவம் போக்திருத்துவம். இது எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா புண்ணிய பாப்பம் தான் ஜென்மத்துக்கு காரணம். அதுதான் அழுக்கு நமக்கு திரும்ப திரும்ப ஜென்மத்தை கொடுக்குது. அந்த கல்மஷங்களானது நிர்தூத்த அப்படின்னா உதறி தள்ளியவர்களாக. குதிரை வந்து பாத்தீங்கன்னா பிருதாரண்யத்துல ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுது. குதிரையை பாத்தீங்கன்னா தெரியும், மண்ணில் படுத்திருக்கும். மண்ணில் இப்ப என் வீட்டு பக்கத்துல ஒரு குதிரை இருக்கு, ஒரு 4-5 குதிரை இருக்கு. அது என்ன பண்ணுன்னு கேட்டா மண்ணில் போட்டு நல்லா உருண்டு பிறண்டு எல்லாம் படுத்து தூங்கிட்டு இருக்கும். எந்திரிச்சு நின்று என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா ஒரு பாடியை ஒரு ஷேக் பண்ணணும். அப்படி ஷேக் பண்ணிச்சுன்னா அது பாடியில இருக்கிற உடம்புல இருக்கிற எல்லா டஸ்டும் அப்படியே கீழே விழுந்து. அதுக்கு பேர் நிர்தூத்தன்னு பேர். அது என்ன பண்ணுச்சுன்னா எப்படி வந்து ஒரு குதிரை தான் மேல இருந்த அழுக்க எல்லாத்தையும் உதறி தள்ளுதோ அதே மாதிரி நான் கர்த்தா இல்லை போக்தா இல்லை, எனக்கு புண்ணியமும் இல்லை, எனக்கு பாப்பமும் இல்லை, நான் சம்சாரியும் இல்லை அப்படின்னு எல்லாத்தையும் உதறிட்டு, எதனால? ஞானத்தினால. ஞானத்தினால புண்ணிய பாப்பம் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்றாங்க? பிறவி இல்லாத நிலையை அடைகின்றார்கள் அப்படின்னு இந்த ஸ்லோகம் சொல்லி முடிக்குது. நாளைக்கு நம்ம மீதியை பார்க்கலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஓம் கீதா சாஸ்திரமிதம் புண்ணியம் யப்படேத் பிரயத புமான் விஷ்ணோ பதமவாப்னோதி. வயசோகாதிவர்ஜிதः गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति पापानि पूर्वजन्मकृतानि च मलनिर्वोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमलनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्ये शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता भारतामृतसर्वस्वं विष्णोवक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकीपुत्रगीतम् एको देवो देवकीपुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीतामाहात्म्यं सम्पूर्णम्. ओम श्रीकृष्णाय परमात्मने नमः. श्रीकृष्ण कृष्ण कृष्ण कायेन वाचा मनसेन्द्रियैर्वा बुद्ध्यात्मना वा प्रकृते स्वभावात् करोमि यत् सकलं परस्मै नारायणायेति समर्पयामि. ओम तत्सत् इति परब्रह्मार्पणमस्तु. ஹரி ஓம். எல்லாம் சினிமாஜி, எல்லாம் சினிமா போயிட்டு இருக்கு. சினிமா மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருங்க. எதுக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கவே கொடுக்காது. உதாசீனவதாசீன எல்லாத்தையும் உதாசீனப்படுத்திட்டு என்ன நடந்தாலும் ஒண்ணு நமக்கு ஒண்ணு இல்லை. நம்ம பிரம்மஸ்வரூபமா இருக்கும். தேகத்துக்கு நடக்கிறது எதுவுமே நமக்கு நடக்கல. அது ரொம்ப திடமா இருக்கு. ஹரி ஓம்.